2014 முதலாவது கேள்வி. அலகுகளை பொறுத்தவரையில் பின்வரும் கணியங்களில் எது ஏனையவற்றிலிருந்து வேறுபடுகின்றது? முதலாவது சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி, இரண்டாவது பொறிமுறை அழுத்த சக்தி, மூன்றாவது அகச்சக்தி, நான்காவது வேலை, ஐந்தாவது வேலை. சக்தி என்ன வேலை செய்யும் ஆற்றல். அதிகரித்த பரிமாணம் நியூட்டன் மீட்டரா தான் இருக்க போகுது. நியூட்டன் மீட்டர்டா கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் மைனஸ் 2. இதான் அதோட பரிமாணம் அழகா இருக்கும். வலுவண்டா என்ன? ஓரளவு நேரத்துல செய்த வேலை. ஓரளவு நேரத்துல செய்த வேலையண்டா நியூட்டன் மீட்டர் பை டி. இது கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் மைனஸ் 1 வரும். இப்ப இதுன்ற அளவுதான் ஏனையவற்றிலிருந்து வேறுபட போகுது. விடை. இரண்டாவது, பின்வரும் கணியங்களில் எது அல்லது இவை பரிமாணம் இல்லாதவை? தொடர்பு வேகமே. அது பிழை. அதுக்கு பரிமாணம் இருக்கு. தொடர்பு வேகம் என்றது என்றா பி ஏபி, அதாவது பி சார்பா ஏன்ற வேகம் என்றது VAE மைனஸ் VEB. புவி சார்பாக அந்த இயங்குற முதல் பொருள் ஏ பொருள் வேகம். அடுத்தது அந்த புவி சார்பாக இந்த புவின்ற நான் சொல்றது மாட்டேட்டு சட்டம். மாட்டேட்டு சட்டம் தொடர்பாக அந்த பின்ற ஏதாவது கழிச்சாண்டா சார் வேகம் வரும். இதுக்கு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒரு அழகு வரும். இதுக்கு அழகு இருக்கு. அதுக்கடுத்து பி தொடர்படத்தி. தொடர்படத்தி என்றா ஒரு பொருள் நடத்தி நீரின் அடர்த்தி சேர்வா சொல்றது. என்ன ரோ டபிள்யூவும் ரோவும் பட்டுப்பட கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 அழகு ரெண்டும் பட்டுப்படும் சேர்வா வரும். அப்ப அதுக்கு அழகு இல்லை. சி தொடர் ஈரப்பதம். தொடர் ஈரப்பதம் என்ன? இருக்கிற திணிவு என்ற அளவு. இப்ப தொடர் ஈரப்பதன் அதுல அந்த குறித்த கனவுல உள்ள அறையில இருக்கிற திணிவுகள், இருக்கிற நீராவின் திணிவுகள் இருக்கக்கூடிய நீராவின் திணிவுட சதவீதம் தான். இப்ப இது கிராமம் வட்டுப்பட்டுச்சென்றா அலை இல்லாம போடும். இப்ப பியின் சியும் மூன்றாவது விடை. மூன்றாவது, பின்வருவற்றில் எது நெட்டாங்கு அலைகளில் செலுத்தப்படுகின்றது? பொறிமுறை அலையில குறுக்கலை நெட்டாங்கிலைன்னு இருக்கும். அதுல என்ன ஒளி அலைகள் எல்லாம் நெட்டாங்கிலைகளா இருக்கும். மிச்ச மின்காந்த அலைகள் எல்லாம் இது ஒரு சைன்பாத வழியா தானே போகுது, ஒரு குறுக்கலைகளா தானே இருக்க போகுது. அப்படின்னா ஒலி அலை என்று பார்க்கணும். ஒலி அலைது மூன்றாவது, களி ஒலி அலை மூன்றாவது விட. நான்காவது, ஒரு கித்தாரை இசைக்கும் போது, ஒரு கித்தார்ண்டா நாங்க ஒரு இருமுனையும் அசையாம வச்சிருக்கிற ஒரு கம்பி என்று எடுப்போம். இசைக்கும் போது என்ன நடக்கின்ற ஒரு கித்தாரை இசைக்கல இது ஒரு குறுக்கலை ஒரு நிலையான இலையை உருவாக்கும். இதோட அந்த வழி பெருவிட்டு அது ஒரு நட்டாங்கு விருத்தியலை உருவாக்கும். அப்படி அந்த விருத்தியலை உருவாகிற வழியா தான் அது அந்த காதுக்கு கேட்குது. இப்ப வழியில விருத்தியலை, இதுல நின்றலை. அப்படி பாத்தீங்களாண்டா தந்திகளில் குறுக்கு நின்ற இலைகளும் வழியில் நட்டாங்கு விருத்தி இலைகளும் உண்டாகும். நான்காவது விடை. ஐந்தாவது, பின்வரும் கூற்றுகளில் எது கூட்டுணர்வு காட்டி பற்றி உண்மையானதென்று பரிசோதிக்கப்பட வேண்டிய அது இரு குவியலைகளை கொண்டது. சரி, கூட்டுணர்வு காட்டுகின்றது என்றார் தானே. பேசிக்கா கூட்டுணர்வு காட்டுகின்றது இது. இந்த படம் தெளிவாக்குறீன்டா இதுல ஒரு வில்லை, இதுல ஒரு வில்லை. பொருளை வில்லையண்டா குவிய தூரத்துக்கு சற்று வெளியில பொருளை வைப்பதாம். அப்பதான் இங்க மெய்பிம்பம் உருவாகும். இது ஒரு மெய்பிம்பம் வரும். இதால வார ஒரு மெய்பிம்பம். இதாலமே மெய்பிம்பம். இங்க இன்னொரு வில்லு இருக்கும். இதுக்கு மாய பொருளா இருக்கும். அப்ப என்ன இதுல குவியத்துக்குள்ளே இருக்கும். இதுல இதடி தோன்ற மாதிரி நான் வைக்கிறேன். இதுதான் நோமலா அந்த குவிவில்லைக்கான வரைபடம். முதலாவது இரு குவிவில்லைகளுடைய சரி. பொருளினால் உண்டாக்கப்படும் பொருளின் பிம்பம் மெய்பிம்பம் ஆகும். அது சரி, பொருளியால இங்க ஒரு மெய்பிம்பத்தை உண்டாக்கினாதான் இந்த பொருளுக்கு ஒரு பிம்பம் கிடைக்கும். அப்ப அதால சரி, வில்லையின் வேறாக்கம் பொருளியின் அல்லது பார்வை துண்டின் குவிய தூரத்திலும் பார்க்க
மிகவும் கூடியது. வில்லையும் வேறாக்கம் பொருளின் அல்லது பார்வை துண்டின் குவிய தூரத்திலும் பார்க்க மிகவும் கூடியது. பொருளின் வில்ல பொருளி தனியா வில்ல தனியாட்ட பார்க்கலடா. இப்ப ரெண்டுக்கும் இடைப்பட்ட குவிய தூரம் என்ன? பொருளி வில்லி எடுப்போம். பொருளி வில்லி எடுத்தோம்டா கூட்டுணுக்கு காட்டில எஃப் நோட் சிறிது எஃப்பி, ஒளிநுணுக்கு காட்டியில சரி அதுக்கு அடுத்தது வானியல் தொலைக்காட்டியில எஃப் நோட் பெரிது எஃப்பி. இதுதான் நோமலான நேரடியான இயல்பான செப்பஞ்செய்தியில இதான் முடிவு. அப்ப கூட்டுணர்வு காட்டியில எஃப் நோட் வந்து எஃப்பியை விட சின்னதா இருக்க போகுது. அதுக்கப்புறம் ரெண்டுக்கு இடையிலான வேறு ஆக்கம். இப்ப நோமலாவே ஒரு நீளம் எடுத்தா இவ்வளத்தையும் கூட்டித்தான் இது வரப்போகுது. அப்ப வெளிப்படையாவே இதை விட கூடவா இதுண்ட தனியா விட இதுண்ட தனியா பாக்கல. இது 5 இது 10 இருந்துச்சுன்னா இதுக்கு இருக்க ஒரு 16 சென்டிமீட்டர் கிட்ட வந்துச்சுன்னா அதுக்கு அதை தாண்டித்தான் இருக்குது. அப்ப அது சரி. மூன்றாம் கூற்று வில்லையின் வேறாக்கம் பொருளின் அல்லது பார்வை துணி. ஓகே. நாலாவது வந்து ரெண்டாவது கூற்று வாசிக்கலாம். பொருளினால் நாலாவது வந்து நுணுக்கு காட்டியினால் உண்டாக்கப்படும் இறுதி பிம்பம் மாய பிம்பம் ஆகும். இறுதியா உண்டாக்கப்படும் பிம்பம் மாய பிம்பம் தலைகீழானது, பக்க நேர்மாறுடையது, உருப்பெருத்தது. அஞ்சாவது பரிசோதிக்கப்பட வேண்டிய பொருளின் குவிய தூரத்திலே வைக்கப்படுதல் வேண்டும். புல குவிய தூரத்துக்கு சற்று வெளியில வைக்கணும். அப்பதான் இதுல ஒரு மெய் பிம்பம் கிடைக்கும், உருப்பெருத்த பிம்பமா மேக்சிமம் பெரிய பிம்பமா கிடைக்கும். அப்ப என்ன இதுக்கு வெளியில வைக்கணும். சரி. ஒன்பதாவது ஒவ்வொன்றும் மின்னியக்கு செய்யும் கத்தடை யாரையும் உடையதும் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இணைக்கப்பட்டுள்ளன இருகலங்கள் என்பவற்றை கொண்ட ஒரு தனிக்கலத்துக்குரிய சம வலுவானவை. ஓகே. இதுல ஒரு கிளம் இருக்கு, இதுலயும் ஒரு கிளம் இருக்கு. ரெண்டு தடையும் அதாச்சு கிளங்களை சமாந்தரம் அணைச்சோம்டா அந்த மின்னியக்க விசை மாறாது. ஆனா அது மின்ன வழங்குற காலம் வந்து கூடும். இது சமாந்தரமான ஐக்கியங்களா இப்ப ஈதான் விளையில வர போகுது. அதே சமயம் 2 6 சமாந்தர தடைகள் என்ன கூட்டுப்பட்டா சமாந்தர தடைகளுடைய R/2 கொண்டு வரும். அப்படி என்றா மின்னியக்க விசை ஈயையும் அகத்தடை R/2 உடைய தடைக்களத்து கேட்டா 4 அது விடை. அதுக்கப்புறம் R1, R1 சமன் R, R2 சமன் 2R. என்ன மேரையிலுடைய ஏற்றிய கடத்தும் கோலங்கள் ஒரு மெல்லிய கடத்தும் கம்பினால் தொடுக்கப்பட்டுள்ளன. ஓகே. இது வந்து R, இது வந்து 2R வைக்கிறேன். ஒரு மெல்லிய கம்பியால் தொடுக்கப்பட்டிருக்கு. தொடுத்த வினை இரு கோலங்களின் ஏற்றங்கள் முறையே Q1 Q2 ஆகும். இரு கோலங்களின் ஒத்த வரப்பேற்ற எடுத்துக்கணும் σ1 σ2 ஆக இருப்பேன். சரியோடா. இப்ப பாத்தீங்களாண்டா ரெண்டுலயுமே Q1 Q2 இருக்கு. ரெண்டுலயுமே அழுத்தம் சமனா இருக்க போகுது. அழுத்தம் சமனா இருந்துச்சுன்னா அடுத்தது சமன்பாடு என்ன? Q/4πε0 தானே, ε0 R. அப்ப இதுல அழுத்தம் சமனண்டா Q1 இங்கு 4πε0 R சமன் Q2 4πε0 2R. அப்ப இதுவும் வெட்டுப்பட்டுச்சுண்டா Q1 இங்கு Q2 வந்து ½ கொண்டு வரும். அதுக்கு அடுத்து ஏற்றப்பெறப்படத்தி என்றா சிக்மா வந்து Q/4π இருக்கான் ரெண்டு பேரும். இப்ப σ1 வந்து Q இங்கு 4πR இருக்கான், σ2 வந்து Q இங்கு 4π2R முழுவதும் இருக்கான். இப்ப σ1 நீங்க σ2 கேட்கல, இது Q1 Q2 Q1 இங்கு Q2 Q1 இங்கு 2R 4π வெட்டப்பட்டோம். 2R மொத்தம் 4R இருக்க மட்டும் வரும். 4R இருக்க மாட்டா இது 4 இருக்கப்படும். இது 1
ஓகேயா? சரிதான். 4க்கு 1 ஹா 4 பரப்படர்த்திகள் முறை. அப்ப சிக்மா 1 சிக்மா 2 வந்து 4 2 Q1 Q2 Q1 Q2 வந்து ஹாஃப் அண்ட் எடுத்துட்டான். இப்ப ஹாஃப் ஆல போட்ட மாட்டா இருக்கு பதிலா சிக்மா 1 சிக்மா 2 வந்து 2 பேரும் எத்தனையாவோட 3வது விட 8வது ஒவ்வொன்றும் ஏற்றம் பிளஸ் கியூ உடைய 4 துணிக்கைகள் உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு ஒழுங்கான ஐங்கோணி 4 உச்சிகளில் வைக்கப்பட்டுள்ளன. ஐங்கோணியின் மையம் ஓவிலிருந்து ஒரு உச்சிக்கு உள்ள தூரம் ஏ ஆகும். ஐங்கோணி மையத்திலிருந்து உள்ள மின்புலச் செறிவு. ஓகேடா, இதை சிம்பிளா அப்படி பாக்குறேன்டா. முதலாவதா ஒரு சமவாக்க முக்கோணத்தை நான் எடுக்கிறேன். இப்ப முக்கோணத்துல 3 முனையிலையும் பிளஸ் கியூ வைத்துனண்டா, சமயற்றளவு பிளஸ் கியூ வைக்க நடுவுல இருக்கிற புள்ளியில வந்து மின்புல செறிவு 0 இருக்க போகுது. ஏன்? எல்லாம் ஒன்றையோட கேன்சல் ஆகும். இப்ப இதை ஒன்று ரிமூவ் பண்ணா என்ன நடக்கும்? இந்த இடத்தால ஒரு மின்புல செறிவு ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இதால ஒரு ஒரு மின்புல செறிவு அதுக்கு சமனும் எதிருமான விஷயம் வந்து விளையிலா வரும். இப்ப இங்க திசை நோக்கித்தான் வரும். அப்ப இதுல பாத்தீங்களா ஐங்கோணி 4 பக்கத்திலே இருக்கு. இப்ப அந்த இ என்ற புள்ளியில ஒரு பிளஸ் கியூ ஒரு ஏற்றத்தை வச்சோம்டா அந்த புள்ளி ஓல வந்து 0 வந்திருக்கணும். இப்ப அந்த இ என்ற இடத்துல அந்த பிளஸ் கியூ ஏற்றம் இல்லை. அப்ப இந்த பிளஸ் கியூ ஏற்றம் அங்க இருந்திருந்தா அதால எவ்வளவு மின்புலச்சேரி ஏற்பட்டிருக்கன்றதை பார்த்து அந்த பெருமானத்துக்கு எதிரான வருமானத்தை போட்டா ஓகே. அப்ப ஏதானே ஏறேண்டா நார்மலா மின்புலச்சேரி இ சமன் கியூ ஸ்கொயர் சாரி கியூ இன்கு 4 பை எப்சிலான் நாட் ஏ ஸ்கொயர் என்று வரும். நார்மலா அந்த இடத்துல இப்ப அந்த ஐங்கோணின்னா அந்த இடத்துல ஈ இருந்துச்சுன்னா இங்கால் திசையில ஒரு மின்புலச்சேரி ஈய வழங்கி இருக்கும். இப்ப அந்த இடத்துல அந்த ஈ இல்ல. அப்ப அதுக்கு எதிரான திசையில வரப்போகுது. அப்போ ஓ இ திசையிலேண்டா முதலாவது 9ஆம் கேள்வி திணிவு எம்மையும் ஆரையும் உடைய ஒரு மெல்லிய வளையம் அது மையத்தினோட தளத்துக்கு செங்குத்தாக செல்லும் ஒரு அச்சு பற்றி மாறா கோண வேகம் ஒமேகாவுடன் கிடைத்தளத்தில் சுழல்கின்றது. இப்போது ஒவ்வொன்றும் திணிவு எம்மையுடைய இரு சிறிய திணிவுகள் வளையத்தின் ஒரு விட்டத்தின் எதிர்முனைகளில் மெதுவாக இணைக்கப்பட்டால் ஓகே திணிவு எம்மையும் ஆரையும் உடைய ஒரு மெல்லிய வளையம் அது மையத்தினோட தளத்துக்கு செங்குத்தாக செல்லும் ஒரு அச்சு பற்றி மாறா கோணவகம் ஒமேகாவோட போகுது. இப்ப இதுல இரு முனையிலையும் விட்டத்துல இதுல சிறிய எம் தனியா இருக்க போகுது. இப்ப கோண உந்த காப்பு தத்துவம் வேண்டா I1 ஒமேகா 1 சமன் I2 ஒமேகா 2. I1 ஒமேகா 1 என்ன எங்களுக்கு இது தெரியல. ஆனா எங்களுக்கு இது தெரியுமாண்டா எம்ஆர் ஸ்கொயர். அது 12ல் ஒரு எம்ஆர் ஸ்கொயர்டா இருக்கலாம், 5ல் 1 6ல் அதுல எம்ஆர் ஸ்கொயர் வந்து பேசிக் 2 பக்கம் எப்படியும் வெட்டப்பட போகுது. அடுத்தது ஆர் விட்டத்தின்படி தான் வைக்க போறோம். அப்ப அந்த திணிவு பெரம்படம் ஒரே அளவு தான் இருக்க போகுது. அப்ப ஆர் ஸ்கொயரும் வெட்டப்பட்டோம். இப்ப எம்ல தான் தங்கும். அப்ப இதுல வந்து எம் ஒமேகா வந்து எம் ஒமேகா டேஷ் பிளஸ் 2m ஒமேகா டேஷ். ஒமேகா டேஷ பொது எடுத்து பிரிச்ச மாட்டா எம் ஒமேகா வந்து எம் பிளஸ் 2m வேற எத்தனையாவோட முதலாவது விட 10ஆம் கேள்வி திணிவு எம்ஏ உடைய ஒரு துணிக்கை தரையிலிருந்து உயரம் S0 உள்ள ஒரு இடத்திலிருந்து சுயாதீனமாக போடப்படுகின்றது. தரையிலிருந்து அளக்கப்பட்டவாறு உள்ள உயரம் எச்சுடன் துணிக்கை இயக்கப்பட்ட சக்தியின் மாறலை மிகச்சிறந்த வகையில் வகை குறிப்பது. இப்ப எச் உயரத்திலே இருக்குடா. எச் உயரத்துல இருக்கல இதுல ஒரு அழுத்த சக்தி தான் ஃபுல்லா இருக்க போகுது. இப்ப எம்ஜிஹெச் என்ற சக்தி இருக்கும். இப்போ ஒரு H0 என்ற ஒரு உயரம் எக்ஸ் என்ற ஒரு உயரம் விளையக்கல சரி எக்ஸ் என்ற ஒரு உயரம் விளையக்கல அதன் இழந்த அழுத்த சக்தி வந்து எம்ஜி இது எம்ஜிஹெச் இது எம்ஜி எக்ஸா இருக்கும். இந்த எக்ஸ் அவ்வளவுமே இயக்கப்பாட்டு சக்தியா தான் மாறப்போகுது.
அப்படி என்ன இழக்கிற சக்தி வந்து கூடிக்கொண்டே போகும். அதாவது இழக்கிற சக்தி கூடும், அப்ப இயக்க சக்தி கூடிக்கொண்டு போகும். எப்ப இயக்க சக்தி கூடவே இருக்கும்? பூஜ்ஜியத்துல இருக்கலாம் இயக்க சக்தி கூடவே இருக்கும். ரைட்டா? இதுல இருக்கலாம் இயக்க சக்தி கூடவே இருக்கும். ஆனா இது வந்து ஒரு சீரா மாறப்போகுது. எப்படி? எம்ஜி இந்த இந்த தூரத்தை நான் y என்று வைக்கிறேன். எம்ஜி ஹெச் மைனஸ் y. இந்த y வந்து சீரா கூட இந்த இழக்கிற சக்தி வந்து இந்த அழுத்த சக்தி வந்து குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு போகும் சீரா. அப்ப இயக்க சக்தி சீரா கூடி கொண்டாரு. அப்படி பாத்தீங்களாண்டா சீரா கூறண்டா அதுக்கடுத்துல நோட் பண்ண வேண்டியது எச் நோட்ன்றது வந்து வேற வேண்டாம் இங்கால இருக்கு. எச் நோட் இப்ப எங்க இருந்து சக்தி அளந்திருக்கிறேன் நாம் தரைய சாரி உயரத்தை எங்க இருந்து அளந்திருக்கிறான்? தரையில இருந்து உயரத்தை அளந்திருக்கிறான். தரையில இருந்தால் எச் நோட். தரையில இருந்து எச் நோட்ன்றா எச் நோட்ன்ற ஒரு இடத்துல இயக்க சக்தி பூஜ்ஜியம். ஏன் அங்க அசைஞ்சே இருக்காது. கீழே வர வரத்தான் இந்த பூஜ்ஜியத்துக்கு வரைக்கலாம், அதாச்சும் நிலத்துக்கு கிட்ட வரைக்கலாம் உச்ச இயக்க சக்தியா இருக்க போகுது. அப்ப குறைஞ்சி 0 ஆறது முதலாவது விட. 16ஆவது கேள்வி. திணிவெம்மையும் பக்கநீளம் 2x உடைய ஒரு திண்ம பிளாத்திக்கு சதுரமுகி உருவில் காணப்படுகின்றவாறு நீளத்தில் பக்க நீளத்தில் அரவாசி அமர்ந்திருக்குமாறு மிதக்கின்றது. இச்சதுரமுகி வழிப்பக்கம் 8x உடைய திணிவு எம்மை கொண்ட ஒரு பொல்லான சதுரமுகியாக இப்போது மாற்றப்படும் எனில் நீரில் அது அமிழும் ஆழம். இப்ப என்றா அமிழ்ற ஆழம், அதாச்சும் அமிழ்ற ஆழத்தை தான் கேட்டிருக்கு. அமிழ்ற கனவளவு எப்பவுமே மாறாது, ஒரு கன்ஸ்டண்டா தான் இருக்க போகுது. அப்ப என்னண்டா அந்த கனவளவுக்கான நிறதான், இந்த கனவளவுல இருக்கிற நிறதான் அந்த பாத்திரத்தின வெயிட். அந்த பாத்திரத்தின வெயிட் அவ்வளோத்தையும் தூக்கணும். இப்ப அதே கனவளவு தான் அமிழ போகுது. முதலாவது அமிழ்ந்த கனவளவு எவ்வளவு? அடிப்பரப்பு வந்து 2x × 2x. அமிழ்ந்த உயரம் வந்து x. இவ்வளவு கனவளவு வந்து அமிழ்ந்திருக்கு. இப்ப எவ்வளவு கனவளவு வந்து அமிழ்ந்து இப்ப புதுசா வந்து ஒரு பக்கம் 8x அடிப்பரப்பு வந்து மாறாது, 8x × 8x. இப்ப அமிழ்ற ஆழம், அமிழ்ற ஆழத்தை நான் h எடுத்தேன்டா. இங்க x இதெல்லாம் வெட்டப்பட்டுச்சா? 864 2 4 h வந்து x × 64 4ஆல பிரிச்சா 16. 4ஆவது விட. 12ஆவது கேள்வி. ஒரு கௌசப்பரப்பு S ஆனது +q ஏற்றத்தை கொண்ட ஒரு உலோக குலத்தையும் ஒவ்வொன்றும் -q ஒத்த சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கைகளை கொண்ட 3 எண் வகை குறைகடத்தி துண்டுகளையும் ஏற்றம் +q ஒத்த துளை எண்ணிக்கைகளை கொண்ட ஒரு p வகை குறைகடத்தி துண்டையும் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு உள்ளடக்குகின்றது. A கூற்று ஒரு எண் வகை குறைகடத்தியே துண்டை அகற்ற வேண்டும். இப்ப எண் வகை p வகை என்று சொல்றாங்கக்கா. இப்ப எண் வகை குறைகடத்தில என்னண்டா இலத்திரன்கள் கூடவே இருக்கும், சரியோ? p வகை குறைகடத்தில துளைகள் இருக்கும், இலத்திரன்கள் குறைவா இருக்கும். ஆனா அது நடுநிலையா தான் இருக்கும். ஏண்டா இதுக்கேத்த இது வந்து அந்த நடுவுல இருக்கிற அணுவோட ஒரு இலத்திரனை சுத்தி ஆக்கி கொண்டுதான் இருக்குதே தவிர அது வந்து தனிய ஏற்றத்தை வைக்கிற ஒரு இலத்திரனை இங்க ரிமூவ் பண்ணே இல்லை. இப்ப சிலிக்கனோட சிலிக்கன் பொஸ்பரஸ் ரேக்ல இது 5. அப்ப இந்த 5 இதோட சிலிக்கன் 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 இதுகள் 4 ஃபில் ஆயிடும். இந்த பொஸ்பரஸ்ன்ற 5ஆவது இலத்திரம் தான் இந்த தனி இலத்திரன். இந்த இலத்திரம் தான் ஏற்ற காவியா தொழிற்பட போகுது. இந்த இலத்திரம் ஏற்ற காவியா தொழிற்பட போகுது. ஆனா பொஸ்பரஸ் 5 இலத்திரம் தேவை. அந்த 5 இலத்திரன் இருக்கு, ஒரு இலத்திரன் இணைஞ்சு இல்லை, அவ்வளவுதான். அப்ப இது ஒரு நடுநிலையா இருக்குது. அப்ப இந்த எண் வகை p வகை குறைகடத்திய ரிமூவ் பண்றாலோ ஆட் பண்றாலோ எதுவுமே மாற போறது இல்லை. முதலாம் என்ன? ஒரு எண் வகை குறைகடத்தி துண்டை அகற்ற வேண்டும் போல. கேள்வி வாசிக்க. ஒரு கௌசப்பரப்பு S ஆனது +q ஏற்றத்தை கொண்ட ஒரு உலோக குலத்தையும் ஒவ்வொன்றும் -q ஒத்த சுயாதீன இலத்திரன்களை கொண்ட 3 எண் வகை குறைகடத்தி துண்டுகளையும் ஏற்றம் +q ஒத்த துளை எண்ணிக்கைகளை கொண்ட ஒரு p வகை குறைகடத்தி துண்டையும் உருவில் காணப்பட்டுள்ளவாறு உள்ளடக்குகின்றன.
ஒரு எண்வாயு குறைகடத்தி துண்டை அகற்ற வேண்டும். அதுக்கடுத்த அதே துறையை செறிவுள்ள ஒரு மேலதிக பீவாயு குறைகடத்தி துண்டை சேர்க்க வேண்டும். பல ஒரு -q ஈட்டத்தை காவுன்ற உலோக கோலத்தை வெளியிலிருந்து மூடிய கனவுகளே கொண்டு வர வேண்டும். சரி, அப்ப -q உள்ள கொண்டிருக்கல, -q+q தேர் ஏற்ற பாய்ச்சல் அந்த பூஜ்ஜியமா இருக்கும். அப்ப சி கூட்டு சரி. இரண்டாவது, அரை வெப்பநிலையில் உள்ள A, B என்னும் இரு உலோகக்கோள்கள் ஒருமிக்க வெப்பமாக்கப்பட்டு அவற்றின் விரிவுகள் டெல்டா எல் வெப்பநிலை அதிகரிப்பு டெல்டா தீட்டாவுடன் வரையப்படும் போது இரு வளைகளும் உருவில் காணப்படுகின்றவாறு ஒன்றோடு ஒன்று பொருந்த காணப்படுகின்றன. இது நடைபெறுவது எதுக்கும் அரை வெப்பநிலை ஏபிஎன் கோள் ஒருமிக்க வெப்பமாக்கப்பட்டு டெல்டா தீட்டா. ஓகே, இப்ப வந்து அல்பான்றது ஏகபரிமாண விகிதத்திறனானது வந்து டெல்டா எல் இன்டு எல் டெல்டா தீட்டா. விரவு வரைஞ்சிருக்கிறதுக்கு டெல்டா எல்லுக்கு டெல்டா தீட்டாக்கும். அப்ப டெல்டா எல் வந்து அல்பா எல் டெல்டா தீட்டா. இப்ப பை சமன் எம் எக்ஸ், y சமன் mx. இப்ப முதலாக இருகோள்களும் ஒரே திரவியத்தினால் ஆக்கப்பட்டிருக்கும் போது மாத்திரமாகும். இருகோள்களும் ஒரே திரவியத்தால மட்டுமில்லை ஒரே நீளமா இருந்தது. படித்திறன் மாறக்கூடாது, ஒரே விரைவண்டா. அப்ப அது போல இப்ப ரெண்டுக்கும் படித்திறன் ஏகபரிமாண விரிகத்திறன் தர தொடக்க நீளம் எனும் பெருக்கம் சமனாக இருக்கும் போது மாத்திரம். நாலாவது விட 14வது, ஒரு XY ஆள்வூற்று தொகுதி உற்பத்தி பூஜ்ஜியத்தில் உள்ள துணிக்கை மீது 20 நியூட்டன் 40 √2 நியூட்டன் 30 √2 நியூட்டன் ஒரு தள விசைகள் உருவி காணப்படுகின்றவாறு தாக்கினால் துணிக்கையை நேராக வைத்திருக்க தேவையான விசை வகையும் குறிக்கு காவி. ஓகே, 20 நியூட்டன் மேல் நோக்கி தாக்குது. அந்த விகிதத்தின்படி காட்டி இருக்காங்க. அதுதான் 40 √2 இப்படி காட்டி இருக்கு. 40 √2 30 √2 இப்படி. இப்ப விசைப்பிரி இந்த பெட்டியெல்லாம் அதான் தந்திருக்கபடியா விசைப்பிரிப்ப அதன் மூலமே காணலாம். இப்ப 20 நியூட்டனை 2 காட்டிருக்கு, 40 நியூட்டனை 2ஆ பிரிச்சிருக்கு. அப்ப அதோட வைக்கூரை நாங்க இதுக்கு நேர் எடுத்து இதுல 40 போடலாம், இதுக்கு நேர் எடுத்து இதுல 40 போடலாம். இதை நீங்கள் 45 கொஸ் 45 40 நியூட்டன் போடலாம். அந்த பெட்டியை பார்த்தும் போடலாம். பெட்டிக்கு நேர் இது 40 இது 40. அதே மாதிரி தான் 30 இங்க பார்த்து இதுல 30 எடுக்கலாம். பிறகு இங்கே 30. இப்ப இதுகளை அழிச்சோம்டா இது வந்து இப்போ 70 வரப்போகுது. இது 70, இது 70, இது 30 40 30, இது 20, இது 40 60. 60 30 வச்சுட்டா திரும்ப 30. அப்ப என்ன இதுக்கு குறுக்கால விசை இருக்க போகுது. அப்ப 7 பட்டி இங்க வாக்கணும். இப்ப 7 பட்டி இங்க இதுக்கு நேர அடுத்த 30னா 3 பட்டி ரெண்டும் குரஸார இடத்துல இருந்து மையத்தை நோக்கி ஒரு கோடு வரி எதிர் திசையில காட்டினோம்டா அது வந்து பி புள்ளிய வெட்டும். அப்ப ஓபி என்று இருக்கும். இரண்டாவது விட 15வது, ஒரு கிடைப்பரப்பில் மாறாவகம் 1 மீட்டர் செகண்ட் இயங்கும் 500 கிலோகிராமை உடைய ஒரு பேரமான உருளி உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு ஒப்பமான நிலைக்குத்து சுவரில் மோதிய பின்னர் 0.5 செகண்டில் நிறுத்தப்படுகின்றது. உருளியினால் சுவர் மீது உறைஞ்சப்படும் விசை. இப்ப என்ன உண்ட மேற்ற வீதம் தான் விசை. இப்ப எஃப் வந்து டெல்டா எம்பி பை டி. டெல்டா எம் எவ்வளவு? டெல்டா எம்பி 500 கிலோகிராம் 1 மீட்டர் செகண்ட் மைனஸ்ல வந்து ஓய்வடையுது. அப்ப ஒன்றால இருக்கும். இந்த வேக மாற்றம் வந்து 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் எவ்வளவு நேரத்துல 0.5 செகண்ட்ல. அப்ப திருக்கினா 1000 நியூட்டன். 4வது விட ஒரு பாரம்பரிய தானிய அரைகருவி இரு தட்டை கற்களை உடையது. ஒருவில் காணப்படுகின்றவாறு சுழற்சி அச்சிலிருந்து தூரம் மாறி நிலைப்படுத்திய கைப்பிடி எச்சிற்கு பெருமன் எஃப்ஏ உடைய ஒரு கிடைவிசை பிரயோகிப்பதன் மூலம் மேலுள்ள கல்லானது கீழுள்ள கல்லின் மேலே நிலையாக சுழற்றப்படுகின்றது. விசை எப்போதும் கைப்பிடி இயக்கத்துக்கு சமாந்தரமாக பிரயோகிக்கப்படும் சுழற்சி காலம் ஆபத்தனா இருப்பின் செலவிடப்படும் வேலை பி சமன் டோ ஒமேகா. இது சுழற்சி இயக்கத்துல வர சமன்பாடு. அப்ப என்ன எஃப் இன்டு ஆர் என்று போடலாம். எஃப் தந்துருக்கு தானே. ஓகே, எஃப் இன்டு ஆர் இந்த ஒமேகா
ஒமேகா என்ற டி சமன் 2π ஓவர் ஒமேகா. ஒமேகா வந்து 2π ஓவர் டி. இது எஃப் இன்டு ஆர். அடுத்து 2π ஓவர் டி என்றா சுருக்க 2πr/f/t 2πr/f/t. இரண்டாவது விட 14வது ஒரு கதிர்த்தொழிற்பாட்டுடைய திரவியம் 60 நிமிடங்களில் அரை ஆயுளே உடையது. 3 மணித்தியாலங்களின் போது தேய்ந்த திரவியத்தின் பின்னத்தின் சதவீதம் கேட்டிருக்கு. இப்ப இதை நேர பார்த்தோம்னா என்ன, ஏ வந்து A0 2 எண்ணாம் அடுக்கு. இது தற்போது உள்ள திரவியத்தின் அளவு. இது வந்து ஆரம்பத்தில் இருந்த திரவியத்தின் அளவு. எண் வந்து அரைவாழ் காலங்கள்ட எண்ணிக்கை. 3 மணித்தியாலம் சொல்லி இருக்குது. 60 நிமிடம் ஒரு அரை ஆள் காலம், 1 மணித்தியாலம் ஒரு அரை ஆள் காலம். அப்போ 3 அரை ஆள் காலம் நடந்திருக்கு. இப்ப 2 எண் 3ஆம் அடுக்கு. A0 எவ்வளவு? இது A0, இது இப்ப 2 3ஆம் அடுக்கண்டா 2 4 8 1 8 1 A0 மேல் A வந்து 8 மேல் 1 வேற 100 12.5% எஞ்சி இருக்கு. இது எஞ்சினது அளவு சரியா, இது ஏன்றது. இப்ப எஞ்சின அளவு வந்து 12.5 தேஞ்ச அளவு 87.5. 5வது விட 18வது பொறியினால் பிறப்பிக்கப்படும் சத்தத்தின் செறிவு 10/2 வெட்ஸ்மீட்டர் -2 ஆகும். ஒரு சத்த தடுப்பை புகுத்துவதன் மூலம் சத்தத்தின் செறிவு 10/6 வெட்ஸ்மீட்டராக குறைக்கப்படுகின்றன. சத்தத்தின் செறிவு மட்டத்தில் குறைவு. இது நிறைய தடவை சொல்லிட்டேன்டா. டிவி வந்து 10 log I0 இன் கீழ் சரி I/I0. இப்ப என்ன 10/2 இருந்து 10/6 குறைக்குது. 10/2 இருந்து 10/6 10/4 அடுக்கு வந்து குறையுது. 10/4 அடுக்கு குறையுதுண்டா -4 லொக்குகளில போனா -4 வெளியில ஒரு 10 இருக்கு, அதோட இருக்கப்பட்டா 40. 40ஆல குறைய போகுது. அப்ப 40 டெசிபிளால குறையுது. 4வது விட ஒரு குவியவில்லை பொருள் ஒன்று தெளிவான பிம்பத்தை ஒரு திரை மீது பெற பயன்படுத்தப்படுகின்றது. திரையானது வில்லையில் இருந்து 30 சென்டிமீட்டர் தூரத்திலும் பொருளானது வில்லையில் இருந்து 20 சென்டிமீட்டர் தூரத்திலும் உள்ளன. இப்போது தூரத்தில் உள்ள மரத்தின் பிம்பத்தை திரை மீது குவிய செய்ய பயன்படுத்தப்படும் என வில்லைக்கும் மரத்தின் பிம்பத்துக்கும் இடையே உள்ள தூரம் வென்றா முடிவிலே இருக்க ஒரு பொருள் வந்து கண்ணுக்கு வரப்போகுது. அப்படி கண்ணுக்கு வரப்போகுதுன்றபடியா அந்த முடிவிலிருந்து வர்றது குவிய தூரத்துல தான் குவிக்கும். அப்ப நார்மலாவே குவிய தூரம் என்னன்னு கேட்டிருக்கேன். முதலே தரவா சொல்லியிருக்கு 1/v - 1/u வந்து 1/f. வில்லையிலிருந்து 30 சென்டிமீட்டர் தூரத்துல இருக்க போறோம். இப்ப 1/30 20 சென்டிமீட்டர்ல திரையானது வில்லையிலிருந்து 30 சென்டிமீட்டர். 1/v வந்து 30 திரையல்லோ மாய மெய்பிம்பம். மெய்பிம்பம்டா வில்லைக்கு அங்காள் தெற்காட்டின் குறிவளைக்கும்படி மைனஸ். இது வந்து 20 சென்டிமீட்டர்ல பொருள் உண்டா 1/f. அப்ப இதை சுருக்கினோம்டா 60 60/5 வந்து f மைனஸ் f வந்து -12 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர். ஓராவது விட ஒரு ஒளிக்கதிர் உருவில் ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு எல்லா வளையங்களையும் வளைப்பதற்கு உரு ஒன்றில் காணப்பட்டுள்ள அரிய வகைகள் இதனை பயன்படுத்தலாம். எல்லாமே 90 வாயில வளைதடா. இந்த வளைவன் 90, அடுத்து இந்த வளைவன் 90. இப்ப என்ன 45 வடவனம். இப்படி எல்லாத்துலயும் 45 வடவனம் வேண்டா 45 வாய் இருக்கிற அரியத்தை தான் பாவிக்கணும். அப்படின்னா சி வகை மாத்திரம் தான். 3வது விட 21வது
21வது A, B என்னும் உலோகங்கள் ஒத்த வேலை சேர்வு முறையே W1, W2 ஆகவும் W1 பெரிது W2 ஆகவும் உள்ளன. இப்ப சாரி K சமன் HC மைனஸ் பை A, B ஆகியவற்றினால் ஆக்கப்பட்ட இரு மேற்பரப்புகள் மீடுடன் F கொண்டு ஒரு நிற ஒளிக்கற்றை பயன்படுத்தி தனித்தனியே ஒளிர்ப்பிக்கப்படுகின்றன. A, B ஆகிய உலோகங்களினால் ஆக்கப்பட்ட பரப்புகளும் படும் ஒளிக்கற்றையின் மீடுடன் F உடன் காணப்படும் ஒளியிலத்திரங்களின் உயர்ந்தபட்ச இயக்கப்பாட்டு சக்தி KEmax மாறலை பின்வரும் வரைகளில் சரியாக காட்டுவது. வென்றா இது Y சமன் MC Y சமன் MX மைனஸ் C. இப்ப வேலைச்சார்பு கூடிச்சண்டா மைனஸ்ல கூட வெட்டுப்படும். இதண்டா இது W2 இது W1 இருக்கும். படித்திறன் H அது H பிளாங்கின் மாறிலி எதுக்குமே மாறாது. அப்ப ரெண்டுக்குமே படித்திறன் சமனா இருக்க போகுது. ரெண்டுமே இப்படி வெட்டும். இதுல F இருக்கு. ரெண்டாவது விட சரியா இருக்கு. 22ஆம் கேள்வி குறுக்கு சீரான குறுக்கோட்டுள்ள இரு சர்வசம உலோக கோள்களினால் இரு முனைகளில் ஒன்றுக்கொன்று மிகவும் அருகில் வைக்கப்பட்டுள்ளன. வெப்பத்தை ஒரு மாறா விதத்தில் P வேட்டில் வழங்கும் ஒரு வெப்பமாக்கல் மூலகத்தை பயன்படுத்தி உருவில் காணப்படுகின்றவாறு அம்முனைகள் வெப்பமாக்கப்படுகின்றன. கோள்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு நன்றாக வெப்பப்பட்டுள்ளதுடன் உறுதி நிலையில் சுற்றளவுக்கு திறந்துள்ள சுயாதீன முனையில் உள்ள வெப்பநிலை T0 ஆகும். மூலகத்தினால் பிறப்பிக்கப்படும் முழு வெப்ப சக்தியும் கோளின் இருகோள்களினாலும் சமமாக உறிஞ்சப்படுகின்றது என கொள்க. L, A, K ஆகியன ஒரு கோளின் முறையை நீளம் குறுக்குவெட்டு பரப்பு வெப்ப கடத்தாரெனின் உறுதி நிலையில் வெப்பமாக்கல் மூலகத்திற்கு அருகில் உள்ள கோள்களின் முனைகளின் வெப்பநிலை T ஆகுது. இப்ப Q சமன் KA டெல்டா தீட்டா ஓவர் L. இது நார்மல் சமன்பாடு. P வேலை இருக்குது சரியோ, அது ரெண்டு சைடு இருக்கும். ஒரு சைடு இருக்குன்னா P/2 என்ன கட்டிருக்கு முனைகளில் தரவு. சரி, ஒரு செகண்டுக்கு பாக்கல வெப்பக்கலத்தை P/2 சரி, வெப்ப பாய்ச்சல் வீதம் P/2 வந்து KA டெல்டா தீட்டா அளவு T மைனஸ் தீட்டா நோட் பை A. என்ன கட்டது T தானே கட்டது. T வந்து PL/2 KA பிளஸ் T0. இரண்டாவது 23வது ஒரு இலட்சிய வாயுவானது தரப்பட்டுள்ள PV வரைபடத்தில் காணப்படுகின்றவாறு ஏயிலிருந்து நிலை சிக்கு ADC AC ABC என 3 வெப்பவியல் பாதைகள் வழியே விரிய வல்லது. மேற்குறித்த பாதைகளில் எதன் வழியா அதிக வெப்ப பரிமாற்றம் நிகழும். சரியோடா, இப்ப பாத்தீங்கன்னா மூன்றுமே அகசக்தி ஒரே அளவுதான் மாறுபட போகுது. எந்த பாதை அளவுக்குள்ள கூட வெப்பம் பார்க்க போறோம். அப்ப எந்த பாதையால கூட வேலை செய்யப்பட்டிருக்கின்ற பார்க்கணும். இப்ப இதால போச்சுன்னா இவ்வளவு வரப்பும் பெறும், இதால போச்சுன்னா அது இவ்வளவு வரப்பு தான் பெறும். இப்ப மேலால போச்சுன்னா கூட வேலை செய்ய போறோம். அப்படின்னா மேலே இருக்கிறதா எது ஆக உச்சியில வரப்பு ஆக்குதோ அதுதான் கூட வேலை செஞ்சிருக்கு. அப்படின்னு பாதை ABC மூன்றாவது விட. 24வது ஒருவில் காட்டப்பட்டுள்ள வரை ABC தடைவிளைவினால ஒரே ஓட்டம் I அனுப்பப்படுகின்றது. வலையமைப்புகளில் உள்ள எல்லா தடைகளையும் சம வெறுமன் உள்ளவையும் உயர்ந்த வச்ச வலுவை வருவது எல்லாம் சம வேலை. இப்ப I²R தான் வலுவா இருக்க போகுது. R எதுக்கு விலையில் R எதுக்கு கூட தான் நிகழ்ச்சிருக்கு. உயர்ந்த பட்ச எதுக்கு கூடவோ அதுதான் கூட சக்தியை எடுக்க போகுது. இப்ப ஏலையும் பிலையும் பாத்தீங்கன்னா சமவெளி தடை எல்லாம் வேலைக்குள்ள அந்த ஆரை விட பெருமதியை குறைச்சி கொண்டுதான் பார்க்கும். ஆனா சீல பாத்தீங்கன்னா 4R அப்படி சொல்லிட்டா வந்துடுது. இது சுருக்கலாம் தேவையில்லை, நிறைய பார்க்கலாம். இப்ப சீல 4 ஆறுக்குள்ளால போகுது, மிச்சம் எல்லாத்துலயுமே அந்த சமவெளி தடை சமாந்தரமா இருக்குது. அப்ப ஏலையும் பிலையும் குறைவா தான் வர போகுது, அது நான் கணிக்க தேவையில்லை. சி தொடரா இருக்கிறபடியா அதுலதான் உயர்ந்தபட்ச வரும் மூன்றாவது விட. தடை 5 உடைய ஒரு 5 வேட்ஸ் இடத்திறனைய சாதனம் ஒரு நிலைமாற்றியூடாக 230 வேட்ஸ் பிரதான மின் வழங்கிலிருந்து வலுவை பெறுவதன் மூலம் இயக்கப்படுகின்றது. நிலைமாற்றியின் துணை சுருள்டையும் இது எண்ணிக்கை இருக்கும். முதன்மை சுருளின் முறுக்களின் எண்ணிக்கைக்கும் துணை சுருள் எண்ணிக்கை விகிதம்.
இப்ப வேற வோல்ட் அளவு பார்க்கணும். பி சமன் வி ஸ்கொயர்ட் ஓவர் ஆர். இப்போ வி ஸ்கொயர்ட் வந்து 5 வாட்ஸ் 5 ஓம். இப்போ 25. வி வந்து 5 இருக்கணும். வி வந்து 5. இப்போ விபி இங்கு என்பி வந்து விஎஸ் இங்கு என்எஸ். இப்போ என்பி இங்கு என்எஸ்ண்டா விபி இங்கு விஎஸ். விபி எவ்வளவு? 230 வோல்ட். இது வந்து 5 வோல்ட். சுருக்கினா 46 வரும். முதலாவது 26ஆம் கேள்வி, காட்டப்பட்டுள்ள சுற்றில் ஆர் டேஷ் அகற்றப்படும் போது எக்ஸில் உள்ள வோல்ட் அளவு 4 வோல்ட்டின் அதிகரிப்பதாக காணப்படுகின்றது. தடை ஆர் டேஷின் சரிடா. இப்ப இது ஆர், இது ஆர், ஆர் டேஷ். முதலா என்னண்டா ஆர் டேஷ் அகற்றியக்குல 4 வோல்ட்டால் அதிகரிக்குது. இப்ப இந்த ஆர் டேஷ் இல்லையா என்ன நடக்க மாட்டாரா? ரெண்டுலயுமே சவால அழுத்தம் தான் போடுமே. ரெண்டும் சமதடை. இப்ப இது 12 வோல்ட்டா, இதுவும் 6 வோல்ட், இதுவும் 6 வோல்ட். எப்ப இது 6 வோல்ட்டா இருக்குது? இது அகற்றினா அப்புறப்ப இப்ப முதல் 4 வோல்ட்டால கூடுதண்டா ஆர் டேஷ் இருக்கேக்குள்ள இதுல 2 வோல்ட் இருந்திருக்கணும். இப்ப இந்த ஆர் தடைக்கு குறுக்க 10 வோல்ட் இருந்திருக்கணும். ஆர் தடைக்கு குறுக்க 10 வோல்ட், இந்த ரெண்டுக்கும் குறுக்க வந்து 2 வோல்ட்டா விகித சமம் தானே. ஆர் தடைக்கு குறுக்க 10 வோல்ட். அப்ப இந்த தடைக்கு குறுக்க, இந்த ஆர் பார்ன்ற ஒரு தடைக்கு குறுக்க 2 வோல்ட் விழுந்திருக்கணும். அது என்னென்னு விழுந்திருக்கும்? 1 5க்கு 1 விழுந்திருக்குது. அப்ப இதுல 2 வோல்ட் ஆர் பார் வந்து R/5 இருந்திருக்கணும். இப்ப சமவெளி தடை வேண்ட மாட்டா 5 மேல் ஆர் சமன் 1/r டேஷ் பிளஸ் 1/r. ஆர் டேஷ் எல்லாம் கேட்டது. ஆர் டேஷ் வந்து இங்க போய் கழிவட்டு தலைகளாக இருந்துச்சுன்னா R/4 வரும். 4 அதோட 27வது ஓகே. இது வந்து ஆர், இதுவும் வந்து ஆர், இது ஆர், இது ஆர். இது வந்து அந்த அரை வட்டத்துக்கு வேற, இது முக்கால் வட்டம் தெரியும். இப்ப வந்து ஃபர்ஸ்டா காந்த பாயத்தை கேட்டிருக்கேன். கம்பி துண்டூரில் காணப்படுகின்ற வடிவத்தில் வளைக்கப்பட்டு காட்டப்பட்டுள்ள வாரான திசையில் ஒரு ஓட்டம் ஐ அனுப்பப்படுகின்றது. புள்ளி ஓவில் சாதாரண காந்த பாய அடர்த்தி. விளக்க விதிப்படி இந்த நார்மலா இந்த வட்டம் வந்து இது வந்து இந்த வழி 2r இருக்கிற வட்டத்தால இப்படி வரப்போகுது. இப்ப வெளியே நோக்கி வரும் இந்த வட்டம், இதால உள்நோக்கி. இதுல எது பெருசா இருக்கும்? உள்ளே இருக்கிற வட்டம் தான் பெருசா இருக்க போகுது, உள்நோக்கின வட்டம். அப்படி என்றா ஒன்றுல இருந்து ஒன்று கழிக்க வேண்டி வரப்போகுது. இப்போ உள்நோக்கின வட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் சமன்பாடு பார்த்தோம்னா μ0 ஐங்கள் எத்தனை ஆர்? ஒரு ஆர் தான். 2r இன்டு முழு வட்டம் தான் 2r வரும். இது முக்கால் வட்டம், ஏன்னா 4 மேல் 3 மைனஸ் μ0 ஐ ஓவர் இது 2r. ஆனா 2r பெறுமதி இருக்கு. அப்ப 4r இன்டு அரைவட்டம் இந்த ஹாஃப். இப்ப 8r மேல் μ0 ஐ 3 மைனஸ் μ0 ஐ என்றா μ0 ஐ 2 வரும். 2 மீட்டும் மட்டும் படிச்சா 4 வரும். இப்ப μ0 ஐ ஓவர் 4r. முதலாவது 28வது, இது சர்வசமான சந்திகள் T என மொழிவைக்கு தனித்தனியாக உட்படுத்தப்படுகின்றன. தந்திகள் நடுவே திரட்டும் போது ஒவ்வொரு தந்தியும் F உடைய அலைகளை உண்டாக்குகின்றது. இப்போது ஒரு தந்தியின் நிலுவை மாத்திரம் 0.81 T ஆக குறைக்கப்பட்டு
தந்திகள் ஒரே வளையில் நடுவில் திரட்டப்படும் போது ஒரு செகண்டில் 5 அடிப்புகள் கேட்கலாம். எஃபின் பெருமானம். ஓகே, இப்போ வந்து எஃப் சமன் 1/2L T எம். இதுல 2L அதுல எல்லாம் மாறாது. இப்ப எஃப் வந்து ஏவிய சமன் டி என்று வரும். முதலாவது எஃப் கேட்கல ஒரு டி என்ற விஷயம். இப்ப ருட்டுக்குள்ள 0.81 டி இருக்கேக்குள்ள என்ன நடக்குதுண்டா, எஃப் அடிப்பு வந்து 5 அடிப்பு கேட்குது. விழுவ வந்து குறைஞ்சிருக்கு. அப்ப மீடுறதும் குறைஞ்சிருக்கணும். இப்ப F-5 அப்படின்னா F-5 வந்து 1/9 9 F வந்து F-5 அப்படின்னா F வந்து 1 F. F வந்து 50 ஹெர்ட்ஸ். ரெண்டாவது விட வரைபடத்தில் காணப்படுகின்ற ஒரு சீரான காந்தப்புலத்தின் செல்வாக்கின்கள் ஒரு இலத்திரனும் ஒரு புரோத்தனும் இரு வட்ட பாதைகளை சுற்றி சமகதிகளுடன் செல்கின்றன. காந்தப்புலத்தின் திசை தாளின் திசைக்கு செங்குத்தாகவும் அதன் தளத்திற்கு உள்நோக்கியும் இருக்கும் எனில், ஒரு சின்ன வட்டமும் இருக்கு, ஒரு பெரிய வட்டமும் இருக்கு. ஆறு சம்பந்தப்பட போகுது. இப்ப ஒரு இலத்திரனோ புரோத்தனோ அந்த காந்தப்புலம் உள்நோக்கினதானே, உள்நோக்கின காந்தப்புலத்தை சுற்றுதாண்டா பிக்யூஏ என்ற ஒரு விசதாக்கம். இது வந்து எஃப், இந்த விசை வந்து மைய நாட்ட விசைக்கு சமனா இருக்க போகுது. அப்ப என்ன, எம் பி ஸ்கொயர்ட் ஓவர் ஆர். ஆர் வந்து எம்வி பை பிக்யூ வந்து வரும். திணிவு கூட ஆர் கூடும். அப்ப இந்த பெரிய வட்டம் தான் புரோத்தனா இருக்க போகுது. இப்ப இது வந்து புரோத்தண்ட, இது இலத்திரண்ட. இது புரோத்தண்ட, இது இலத்திரண்டா ரெண்டுமே எதிரே திசையில தான் கறங்க போகுது. முதலாவது இலத்திரனுக்கு பார்ப்போம். இலத்திரனுக்கு இயக்கம் வந்து மையத்தை நோக்கி தான் இருக்க போகுது. புலம் வந்து உள்நோக்கி, மின்னோட்டம் கீழ் நோக்கி. மின்னோட்டம் கீழ் நோக்கி என்றா இலத்திரனுக்கு எதிர் திசையில தான் ஓடும். இதுக்கு மின்னோட்டம் இப்படித்தான், இதுக்கும் இப்படித்தான் வரப்போகுது. மின்னோட்டம் கீழ் நோக்கி, புரோத்திரன் போற திசை பிளஸ் ஈட்டம் போறது. அப்ப அது அதே திசை தான். இப்ப ரெண்டுமே எதிரே திசையில சுத்தும். இங்க இலத்திரன் வந்து இடஞ்சுழியா சுத்த போகுது, புரோத்திரன் வந்து விளஞ்சுழியா சுத்த போகுது. இப்படி பார்த்தா முதலாவிட இலத்திரன் சிறிய வட்டப்பாதையை சுற்றி விளஞ்சுழியாகும், புரோத்திரன் பெரிய விடக்கை சரி, நான் விளக்கை பிடிச்சு பார்க்கறேன்டா. இது இங்க இயக்கம் புலம் இங்கால் திசை நோக்கி போகுதுண்டா, இலத்திரன் இங்கால் திசை வரும். அதே மாதிரி தானே இங்க இயக்கம் ஒரே திசை புலம் ஒரே திசைண்டா மின்னோட்டம் வந்து மேல் நோக்கி, புரோத்திரன் போற திசை தானே மின்னோட்டம், இப்ப திரும்பவும் மேல் நோக்கி தான் வரும். அப்படின்டா இலத்திரன் விடஞ்சொலி புரோத்திரன் இடஞ்சொலி முதலாவது விட. 30வது கேள்வி, நிலைக்குத்து அச்சு பற்றி நிலைக்குத்து அச்சை மையமாக கொண்டுள்ள ஏபிசி எனும் சர்வசமமான வட்டத்தடங்கள் உருவில் காட்டியவாறு உள்ள திசைகளில் ஒரே அளவான ஓட்டத்தை காக்கின்றன. ஒழுங்கமைப்பு சியில் பொது மையம் எக்ஸில் ஒன்றுக்கொன்று மிக அருகில் தனியான தடங்கள் உள்ளன. மூன்று ஒழுங்கமைப்புகளின் தடங்கள் ஒரே தூரம் XYயினால் வேறாக்கப்பட்டுள்ளன. பி ஆனது XYயின் நடுப்புள்ளியாகும். ஏபிசி ஒழுங்கமைப்புகளில் பியில் உள்ள காந்த அடர்த்திகளின் பெருமன்கள் BA பெரிய BCD எனில் ஓகே, காந்தப்பாய் அடர்த்தி வந்து கேட்டிருக்கடா, இல்ல காந்தப்பாய் அடர்த்தி தான் என்னன்னு கேட்டிருக்குது. அப்படி பார்த்தோம்டா
இது காந்தப்பாய் இடத்துல இந்த பெருமன் தான் கேட்டிருக்கு. இப்ப இதுல இப்படி இப்படி, இதுல இப்படி இப்படி, இதுல இப்படி இப்படி. முதலாவது வந்து இதுல ஏல பார்ப்போம். ஏல வந்து விளக்கு இப்படி இப்படி பாக்கல, கீழ் நோக்கி இருக்குது. இது கீழ் நோக்கி. இதானையும் பாக்கல இப்படி வரைக்கல, இதுவும் கீழ் நோக்கி. அப்ப ரெண்டும் கூடுபடும். அதுக்கடுத்தது பியில. பியில இது கீழ் நோக்கி. ஆனா இதை பாருங்களா, இது மேல் நோக்கி. ரெண்டுக்கு நடுப்புள்ளி ஒரே அளவு மின்னோட்டம் பண்ணா என்ன? நியூ நோட் ஐ ஓவர் டூ, டூ ஆர் தானே. அது ரெண்டே ஸ்கூரோ அப்படித்தான் பெற போகுது. ஆனா இந்த ரெண்டு பெருமனும் நடுப்புள்ளியினுடைய சமனாத்தான் பெற போகுது. இப்ப இந்த ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகி 0 ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா என்னண்டாடா, இதுவுமே எதிரே திசையில ஓடுது. இப்ப இந்த ரெண்டும் அப்படியும் கேன்சல் பண்ணப்பட போகுது. இதை பார்த்தோம்டா இது கீழ் நோக்கி இருக்கும். அப்ப ஏ வந்து இருக்கிற கூடவே இருக்கும், அதுக்கடுத்த சிஏ இருக்கும், அதுக்கடுத்த பிஏ இருக்கும். அப்படின்னா பிஏ பிசி பிபி. இரண்டாவது 31ஆம் கேள்வி. வெப்பநிலை வீச்சு 0 தொடக்கம் 110 பாசியை உடைய பிக்யூஆர் என 3 வெவ்வேறு வகை வெப்பமானிகள் அரை வெப்பநிலையில் 30 வாசியில் பேணப்பட்டு டீசம் அன்னோடில் 100 வாசியில் பேணப்படும் ஒரு பெரிய எண்ணெய் தொட்டிக்குள்ளே ஒரு வேளையிலே அமர்த்தப்பட்டு நேரன் டீயுடன் அவற்றின் வாசிப்புகள் பதிவு செய்யப்பட்டன. உருவில் உள்ள வளைகள் 3 வெப்பமானிகளுக்குமான டீயுடன் டீட்டாயின் மாறுகள் காட்டுகின்றன. 3 வளையிலும் பகுப்பாய்வு செய்த பின்னர் வெப்பமானிகள் பற்றி செய்யப்பட்ட பின்வரும் முடிவுகளை கருதுக. பி ஆனது மிகவும் உணர்ச்சியுள்ள வெப்பமானியாகும். பி வந்து என்றா கொஞ்ச நேரத்திலேயே அந்த 100 வாசிக்கு போகுது. அதுக்கான அது உணர்ச்சி உடையான்னு சொல்லல. அதே அந்த நீளம் என்னன்னு தெரியா, உணர்ச்சி உணர்தல்ன்றது அந்த எழுற உயரம், ஒவ்வொரு பாசிக்கும் எழுற உயரம். வெப்பமானியின் அந்த நீளம் தெரியாதபடியா சொல்லிடாது. பி குட் வந்து பீக்கம் ஆர்வ வெப்பமானிய செம்மையானவை, கியூ அல்ல. சரி, கியூ வந்து 100 பாசியை விட குறைவாக காட்டுது. அதாவது கொஞ்சம் வெப்பத்தை உறிஞ்சி வெப்பநிலையை குறைவாக காட்டுறபடியா பிஆர் வந்து சரி, கியூ வந்து என்ன குறைவாக காட்டுது, அதனால செம்மையா காட்டாதபடியா அந்த கூற்று சரி. அதுக்கு பி வெப்பமானி ஆறின் அளவுடைய பெரிமானமானதன்று. அது ஏக பெரிமானமானு சொல்லலாம். என்னண்டா அது இந்த நீளங்களை படி தெரியா. இப்ப நாங்க அதுக்கேத்த மாதிரி நீளம் தெரியான்னு சொல்லலாம். இப்ப அதுக்கேத்த மாதிரி நாங்க டிசைன் பண்ணலாம் தானே. பின்னுக்கு போக போக குறைதண்டா அதுக்கேத்த மாதிரி ஒடுங்கின மாதிரி பிரிஞ்ச மாதிரி இப்படி நாங்க அதுக்கேத்த மாதிரி டிசைன் பண்ணலாம். இப்ப அது சொல்லலாது. அப்படின்னா ரெண்டாவது 32வது ஒரு சுத்தி இருக்கு. முதலாவது காட்டப்பட்டுள்ள சுற்றில் சேனர் இருவாயி இந்த உடைய வோல்ட்களும் 5 வோல்ட் ஆகும். ஓகே, 5 வோல்ட். ஆறில் ஒரு தகுந்த தடையாகும். ஆளி S1 மூடி S2 திறப்பதன் மூலம் கொள்ளளவை சி முதலில் 10 வோல்ட்டுக்கு ஏற்றப்படுகின்றது. பின்னர் S1 திறக்கப்பட்டு S2 மூடப்படுகின்றது. S2 மூடப்பட்ட பின்னர் சுற்றில் தொலைப்பாடுகள் பற்றி பின்வரும் கூற்றுகளை கருதுக. கொள்ளளவி வோல்ட்டளவு புதிய வோல்ட்டளவு 5 வோல்ட்டுக்கு மேலே இருக்கும் வரைக்கும் ஆறிலுக்கு குறுக்கே உள்ள வோல்ட்டளவு 5 வோல்ட் ஆகும். சரி, இதுல தடையை மிஸ் பண்ணிட்டு இது வந்து S2. இப்ப என்னண்டா இது இருக்கலாம், இது வந்து இதுக்கு குறுக்க கொடுக்கல, இந்த கொள்ளளவை குறுக்க 10 வோல்ட்டுக்கு சார்ஜ் ஆயிடும்.
10 வோல்ட்டுக்கு சார்ஜ் ஆன பிறகு இதை கனெக்ட் பண்ண பிறகு இதுக்கு குறுக்க மொத்தமா 10 வோல்ட் இருக்கும். இது வந்து 6 இது R2 வேண்டா ஃபர்ஸ்டா இதுக்கு குறுக்க 5 வோல்ட்லயே மெயின்டைன் ஆகும். இப்ப இதுக்கு குறுக்க ஒரு 8 வோல்ட் உள்ள போதண்டா இது 5 வோல்ட்லயே மெயின்டைன் ஆகி இதை மிச்சத்தை கொடுத்து கொண்டு வரும். எப்ப இது 5 வோல்ட்டை விட குறைவா வருதோ அப்பேக்குள்ள இதுக்கும் தான் தடை போவோமே வோல்ட்டில் போகிறது இதுக்குள்ளால கரண்ட் பாயாது. என்ன வோல்டேஜ் குறுக்கே வோல்ட் அளவு 5 வோல்ட் ஆகும். சரி, கொள்ளளவில தடை குறைய கொள்ளளவில மின்னோட்டம் வோல்ட் அளவு இப்படித்தான் குறையும். இது 5 வந்தா பிறகு இல்லா போடும். RLக்கு குறுக்கே உள்ள வோல்ட் அளவு மாறிலியா இருக்கு நேரம் கொள்ளளவத்தின் பெருமானத்தை சேர்ந்திருப்பதில்லை போல. இப்ப இது கூட கொள்ளலாம் இருந்துச்சுன்னா 10 வோல்ட் தான். ஆனா கூட பிளஸ் கியூ ஏற்றங்களா கொண்டு இருக்கும். அப்ப கன நேரத்துக்கு அந்த பிளஸ் கியூ ஏற்றத்துல அதை மெயின்டைன் பண்ண முடியும். அப்படின்னா அந்த குஜுப்புல டி வந்து ஆருக்கு குறுக்கே உள்ள அழுத்த வீழ்ச்சி நேரத்துடன் படிப்படியாக குறைகின்றது. அது சரி, பேன்சியும் 4 இப்படித்தாண்டா குறையும். 33 கீழே காணப்படும் ஏ, பி ஆகியன கீழே தரப்பட்டுள்ள 1/5 வரை உள்ள சுற்றுக்கள் பிரயோகிக்கப்படும் தற்கப்பைப்புகளை வகை குறிக்கின்றன. எஃப் ஆனது சுற்றிலிருந்து எதிர்பார்க்கப்படும் பயப்பை குறிக்கின்றது. அப்படின்னு என்ன அதுல பாத்தீங்களாடா எஃப்பும் ஏயும் பியும் ஒன்றா இருக்கல இப்படி ஒன்றுல ஏயும் பியும் ஒன்றா இருக்கல தான் விலையில் ஒன்று வருது. அப்படி என்ன ஏ டாட் பி என்று வரும். அண்ட் கேட் 5வது விட 34வது ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டரும் ஒரு எண்வழி சேனல் ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டரும் ஒரு எண்வழி சந்திப்புல விளைவு டிரான்சிஸ்டரையும் பற்றி பின்வருவது சரியானது. இது என்பிஎன், இது வந்து சந்திப்புல. ஓகே, இது கேட், இது சோர்ஸ், இது ட்ரெயின். முதலாவது இரு பிஎன் சந்தியில உடையது, ஒரு பிஎன் சந்தியை மாத்தினுடையது. சரி, உயிர்ப்பு வகையில் தொழிற்படும் போது அடிகாலி சந்தி முன்மூல முகக்கோடல் உள்ளது. அடுத்த தொழிற்படும் படலை முதல் சந்தி பின்முகக்கோடல். அதான் சரி, இது வந்து உயிர்ப்பு வகையில தொலைக்குள்ள வந்து என்ன நடக்கும், அடிகாலி வந்து முன்முகக்கோடல் அப்படின்னு இதை கூட்டம் இதை கூடுறமாய் அதுதான் உயிர்ப்பு நிலையன்றது. துண்டிப்பு நிலையன்றது இது என்னதான் கூட்டினாலும் இது இல்லாதபடியா கரண்ட் போகாது. அது நிரம்பல் நிலையன்றது இதை எவ்வளவுதான் கூட்டினாலும் அந்த ஓடுற கரண்ட் மாறாம இருக்கும். அது நிரம்பல் இல்லை. அடுத்தது டிரான்சிஸ்டர் குறியீட்டு, அதுக்கடுத்த 3ஆம் கூட்டு டிரான்சிஸ்டர் குறியீட்டின் காலியின் மீது ஒரு அம்புக்குறி குறிக்கப்படும். சரி, டிரான்சிஸ்டர் குறியீட்டின் முதலின் மீது ஒரு அம்புக்குறி குறிக்கப்படும். முதலின் மீது இல்ல, சோர்ஸ்ல இல்ல, கேட்ல தான் அம்புக்குறி குறிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன 3வது விட 35வது உயரம் 0.016 மீட்டரை உடையதும் பெரிய மேற்பரப்பை கொண்டதும் பிசுக்குமை 0.2 பஸ்காலை உடைய ஒரு மசகண்ணை நிரப்பப்பட்டுள்ளதுமான ஒரு நீளமான கிடைச்செவ்வாய் குழாயின் ஒரு பகுதி உருவில் காட்டப்படுகின்றது. உருவில் காணப்படுகின்றவாறு குழாயின் உச்சி பரப்பிற்கும் அடிப்பரப்பிற்கும் இடையே நடுத்தளத்தினூடாக பரப்பளவு 0.4 மீட்டரை கொண்ட ஒரு மிகப்பெரிய தகடு வேகம் பி வேகம் 0.02 மீட்டர் செகண்டுடன் இழுக்கப்பட தேவையான விசை எஃப்டாது. எஃப் சமன் என்ன, நீட்டா ஏவி ஓவர் டி. நீட்டா என்ன சொல்லியிருக்கு, 72/10⁻³ பரப்பு 0.4 மீட்டர் வர்க்கம், ரெண்டு சைடும் இருக்கல்லோ, அப்ப 0.8 மீட்டர் வர்க்கம். போற வேகம் வந்து 0.02 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஆர். ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து 0.016 நடுவுல இருக்கு. என்ன 0.08 8/10⁻³. இதை சுருக்கினோம்டா 8 மட்டும் பட்டு படிச்சுன்னா 0.1 3 3 10 போட்டு கூட 7.2 இது 2 1.44 10⁻1 வரும்.
ஐந்தாவது விட 36வது முறையே T1 T2 T3 என பரப்புகளுடைய 3 கோளத்திரவ படலங்கள் ஒத்த அறை R1 சமன் R R2 சமன் 2R R3 சமன் 3R ஆக இருக்கத்தக்க அவுரில் காணப்படுகின்றன 40 உள்ளன. அப்போது வென்றா எல்லாத்துக்குள்ளேயுமே மேலதிக அமுக்கம் வந்து சமனா இருக்க போகுது. அதாவது எல்லாத்துக்குள்ளேயும் அமுக்கம் சமன். எப்படியும் உள்ளுக்குள்ள வரையெல்லாம் வளிமண்டலம் கழிவட்டா எல்லாத்துக்குள்ளேயுமே மேலதிக அமுக்கம் 2TR வந்து சமனா இருக்க போகுது. அப்ப என்ன 2TR1 சமன் 2T1 R1 2T2 R2 2T2 R3 2 இத 40. ஏன் இது சமக்கார குமிழ் சமக்கார குமிழ் தானே. ஓ இது ஒரு கோள திரவ படலங்கள்ன்றபடியா ஒரு மெல்லிய படலமா இருக்கும். மெல்லிய படலம் தானே. அப்படின்னா இதுல நாளெல்லாம் பட்டு படிச்சுட்டா ஆருக்கு T1 by R T2 by 2R சமன் T2 by 3R அப்படின்னா T1 சமன் T2 by 2 சமன் T3 by 3 என்றா ஐந்தாவது விடை. ஆறாவது 37ஆம் கேள்வி. 6 T7 2R உடைய ஒரு உலோக செப்பு குற்றி வெப்பநிலை Tயில் ஒரு கரும்பொருள் சக்தியை காடுகின்றது. செப்பு குற்றி வெட்டப்பட்டு ஒரே ஆரை உடைய எண்ணெண்ணிக்கான சர்வசம வட்டத்தட்டுகளாக வேறாக்கப்படும் எனின் குறித்த வெப்பநிலையில் கதிர்ப்பு சக்தியின் காலல் வீதம் அதிகரிக்கும் காரணி. இப்ப காலல் வீதம் வந்து தெவனின் விதியில வருது. ஓகே இது ஒரு அலகு நேரத்துல ஒரு கனவுல ஒரு அலகு விளக்குனாக வெளிவர்ற காலல் வெளிவரப்படுற சக்தியின் அளவு. இப்ப E வந்து A/T/4. இப்ப முதலாவது இதை நான் ஒரு உருளைன்னு சொல்லியிருக்கிறேன். இது R இது 2R. இப்ப இந்த பரப்பால வெளிவர்றதுன்னு சொல்லியிருக்கு. இப்ப இந்த பரப்பால வெளிவர்றது என்ன E சமன் சரி W சமன் சிம்பிளா இதை வந்து நாங்கள் இந்த வெளிவரப்புற சக்தியா பரப்புக்கு நேர்வீத சமன் சொல்லலாம். பரப்புக்கு நேர்வீதம் அதாவது மேற்பரப்பு அளவுக்கு. இதுல வந்து என்ன W1 அதாச்சு ஓகே W1 நேர்வீத சமன் இது வந்து 2πR வர்க்கம். ரெண்டு சைடு இருக்கு. அப்ப 2 பிளஸ் இந்த இந்த சுத்தி இருக்கிற வரப்பு என்ன 2πR சரி இது πR ஸ்கொயர் இன்டு 2πR இன்டு 2R. அப்ப மொத்தமா என்னண்டு வரும் இது 2πR ஸ்கொயர் இது 4πR ஸ்கொயர். அப்ப 6πR ஸ்கொயர் இது 6πR ஸ்கொயர். இப்ப W2 பார்க்கணும். W2 வந்து இதே அளவு வரப்போகுது 6πR ஸ்கொயர் என்று. அதே சமயம் எண் துண்டுகளா வெட்டியிருக்கிறான். சரி நான் நேரவே போடுறேன். எண் துண்டுகளா வெட்டியிருக்கிறான். எண் துண்டுகளா வெட்டிருக்கா மேலே இருக்கிற வரப்பும் கீழே இருக்கிற வரப்பும் 2 × n × πR வர்க்கம். ஏன் இப்போ இது ஒரு மெல்லிய துண்டாண்டு வெட்டினா இப்படி இருக்கல. இது வந்து நான் T எடுக்கிறேன். மேலே இந்த பரப்பு வந்து πR வர்க்கம் இந்த பரப்பு வந்து πR வர்க்கம். அப்ப 2 πR வர்க்கம் எண் துண்டுகள் n πR வர்க்கம் பிளஸ் இந்த சைட் திக்னஸ் இருக்குல்ல இந்த திக்னஸுக்கு தானே சமன். அப்ப அது என்ன 4πR வர்க்கம் 4πR வர்க்கம். இப்ப ரெண்டையும் கூட்டினா 2n πR வர்க்கம் பிளஸ் 4πR வர்க்கம். இப்ப இதே மாதிரி பிரிச்ச வேண்டாம் அதிகரிக்கும் காரணி தானே. அப்ப W2 W1 பிரிச்ச வேண்டாம் 6πR வர்க்கத்தின் மேல் 2n πR வர்க்கம் பிளஸ் 4πR வர்க்கம். இந்த πR வர்க்கம் இந்த πR வர்க்கம் இந்த πR வர்க்கம் வட்டினா இது 6 வட்டினா 3 வட்டினா n+2/3 என்று வரும். இரண்டாவது விட
38ஆம் கேள்வி. A, B எனும் இரு மோட்டார் வாகனங்களை கருதுக. மோட்டார் வாகனம் ஏயில் முச்சில்லுகள் மாத்திரம் எஞ்சின் அடைக்கப்பட்டு சுற்றப்படும் அதே வேளை வாகனம் பியில் பிச்சில்லுகள் மாத்திரம் எஞ்சின் அடைக்கப்பட்டு சுற்றப்படுகின்றன. என்ன ஏயில வந்து எடுத்தேன் இது ஏன்னு எடுத்தேன்டா, ஏயில முன்சில் வந்து சுத்துது, பியில பின்சில் மட்டும் சுத்துது. சரியோ? தரையினால வாகனங்கள பாக்குற உராய்வு முன்சில் சுத்துதாண்டா வையன், ஒரு சில்லு சுத்துதாண்டா, இது வந்து இப்படி சுத்தேக்கல, இங்கதான் இயக்கம் இருக்கும். அப்ப அதை எதிர்த்து தான் விசை. இப்ப முன்சில் சுத்துச்சுன்னா முன்சில் இப்படி சுத்தேக்கல, அதை எதிர்த்து விசை வரும். இது வந்து நார்மலா அப்படி இயங்குது, இது இப்படி இயங்க தண்ணி கேட்கல, பின்னோக்கி விசை வரப்போதே. இது வந்து இப்படி போவடிக்கிறது. அப்ப இது வந்து இங்கால் திசையில போவடிக்கிறது. அப்ப அதை சுத்தி இங்கால் திசையில தான் அந்த விசை தாக்கும். அப்படின்னா 4வது 2வது 2ல ஒன்று தான் வரப்போகுது. ஏல முன்சில் தானே. இப்ப பியில பார்க்கணும். பியில பின்சிலுக்கும் இதே கான்செப்ட் தானே. அப்ப பின்சில் பிடிச்சத போது முன்னோக்கி விசை, முன்சில் முன்னோக்கி போக விடாமல் பின்னோக்கி ஒரு விசை தாக்கும். அப்படின்னா பிக்கு வந்து உள்நோக்கி, ஏக்கு வந்து வெளிநோக்கி. 4வது 39. பின்வரும் பௌதிக தோற்றப்பாடுகளை கருதுக. மேற்குறித்த தோற்றப்பாடுகளில் எதனை வேணொலியின் தோற்றத்தினால் விளக்கலாம். ஏக்கூற்று என்ன? இரு வெவ்வேறு குறுக்குவெட்டு பரப்புள்ள உடைய ஒரு குழாயினூடாக நீர் பாய்தல். 2 வெவ்வேறு பரப்புள்ள குழாயினூடாக பாய்றது என்னன்றாடா தொடர்ச்சி சமன்பாடு. A1 B1 சமன் A2 B2. அப்ப அது வேணொலியின் தத்துவம் இல்லை. பி கூட்டி பாருங்க. ஒரு திருவடியிலிருந்து சுயாதீனமாக விடும் நீர் நிரல் ஒன்றின் குறுக்குவெட்டு படிப்படியா ஒடுங்குதல். அதுவென்றா இப்படி ஒடுங்குதண்டா, இதுல ஒரு A1, இதுல A2 வேண்டா, A1 B1 A2 B2. பி கூட்டும் பிள்ளை. சி வந்து கரங்கும் அதே வேளை இயங்குகின்ற ஒரு கிரிக்கெட் பந்து திரும்ப. ஓ, இப்போ ஒரு கிரிக்கெட் பந்து இப்ப சுத்துதண்டா, இதான் அந்த கிரிக்கெட் பந்தண்டா, இந்த திசை நோக்கி சுத்துதண்டா, இங்கால ஒரு வெலோசிட்டியால அதங்கால தள்ளு, இங்கால ஒரு காத்து வர, இங்க பிரஷர் குறைய, அங்கிருந்து இங்க நோக்கி ஒரு விசை வரும். இது வந்து என்ன வேணொலியின் தத்துவத்தால சொல்லலாம். நிலைக்குத்து குழாய்களின் நிறைகளை உயர வித்தியாசம், அதுவும் சரி. இப்ப நிலைக்குத்து குழாய்கள் இதண்டா, இது இப்படி வரையக்குல பெருசா வந்துச்சுண்டா, இதுல வந்து H ρg பிளஸ் பை என்ற ஒரு அமுக்கம், அந்த P பிளஸ் ஆஃப் ரோ வி ஸ்கேட் பிளஸ் H ρg, இது ஒரு மாறிலி. இப்ப இது வந்து கூடி குறையக்குள்ள இந்த H ρg மாறும். அதால டிஎம் வந்து சரி, சிடி 3வது விட. 40வது ஒரு உருளையிலே உருவில் காணப்படுகின்ற H1, H2 என உயரங்களுக்கு இரு கலக்கும் இயல்பு இல்லாத திரவங்கள் உள்ளன. திருகுவடி T ஆனது நேரம் T0 திறக்கப்பட்டு திரவங்கள் ஒரே ஒரு நேரம் மாறா கனவுல விகிதத்தில் மெதுவாக வடிவெடுக்கப்படும். நேரம் T-உடன் உருளையின் அடியில் உள்ள புள்ளியில் பியில் திரவங்கள் காரணமாக உள்ள அமுக்கம் பியின் மாறலை சிறந்த வகையில காட்டுறது. இப்ப என்ன, தண்ணி வழியில போகுது. இப்ப தண்ணின்னு சொல்லல, ஒரு திரவங்கள், 2 திரவங்கள்ல கீழே இருக்கிற நேரத்துக்கு டென்சிட்டி கூட. அப்ப என்ன, அது நல்ல கூட கணக்க விசைய கொடுக்கும். இப்ப அந்த இது போயக்குள்ள பிறகு இதுல ஒரு H1 ρg இருக்கும், இதுல H2 ρ2g என்று இருக்கும். இது பேரம் கூடண்டபடியா இது வழியேறக்கலாம் குயிக்கா உங்களுக்கு சடனா ஒரு ப்ரெஷர் ட்ராப் ஆகி வந்துடும். ஏன்னா இது பேரம் குறைவு தானே. அப்ப முதலை விட ஸ்லோவா ப்ரெஷர் ட்ராப் ஆகும். என்னென்ன 2வது விடை. ஒரு சிறிய பொருள் தொடக்கத்தில் புள்ளி ஓவில் இருந்துள்ளது. அது ஒரு உள்வடிப்பு காரணமாக 3 பகுதிகளாக வேறாக்கி செல்கின்றது. வெடிப்பின் பின்னர் ஒரு குறித்த கணத்தில் 3 இயங்கும் பகுதிகளுக்கும் உருவில் காணப்படுகின்றவாறு ஏபிசி எனும் புள்ளிகளில் உள்ளன. புள்ளி 7 உள்ள பகுதியின் திணிவு 6 கிராம் எனின் வெடிப்புக்கு முன்னர் பொருளின் திணிவு. இதுக்கு உந்த காப்பா பாய்க்கலாம்டா. இப்ப இதுல சி இருக்குது, இதுதான் தோ, இது வந்து பி, இது வந்து ஏ. ஏ வந்து என்ன செஞ்சிருக்கு, 2 கட்டம் தான் இருக்கு. இது ஒரு கட்டம், இது வந்து மேல் நோக்கி 2 கட்டம், சைடால 3 கட்டம், 2 3. ஓகே. இப்ப உந்த காப்பு தத்துவம் ஏ வந்து 6 கிராம், ஏ வந்து 6 கிராம் இங்கால் திசை நோக்கி ஒரு விசை வந்திருக்கண்டா,
அதே அளவு வந்து இங்க அளவு இருக்கும். 6 கிராமுக்கு 2 6 இன்டு 2 இங்க வந்திருக்கண்டா இங்க 3 போயிருக்கு. ஏன்னா 3 இன்டு சி வந்து என்னன்னு தெரியாது சி அதுன்னா ஓகே. இப்ப சி எடுத்தனண்டா சி வந்து 4 கிராமா இருக்கும். சி வந்து 4 கிராம். எப்படி உந்த காப்பா பாய்க்கிறேன் இந்த திசையில. இப்ப மேலே கீழையும் பார்ப்போம். சி வந்து 4 கிராம் வந்து 2 போயிருக்கண்டா ஒரு வட்டி போதா அதோட டபுள் மடங்கா இருந்திருக்கணும் தெளிவு. இப்ப 4 இன்டு 2 8 இது ஒரு வட்டி என்றா 1 அப்போ இது 8 கிராமா இருந்திருக்கணும் பி. அப்ப இது 6 இது 8 இது 4 6 4 10 மொத்தம் 18 கிராம் இருந்திருக்கணும். 5 அதோட 42வது ஏபிசி என்னும் வெவ்வேறு உலோக கோள்கள் ஒரு இழுவை விசை எஃபிக்கு உட்படுத்தப்படும் போது விசையினால் உருவாக்கப்படும் நீட்சி எல்லின் பெருமன்கள் மாறா எல்லின் விசையின் நீட்சிகள் டெல்டா எல்லின் மாறல் உருவில் காணப்படுகின்றன. நீட்சிகள் காரணமாக கோள்களில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் மொத்த சக்திகள் இஏபிசி என. இப்ப நார்மலா எஃப் டெல்டா எல்லுக்கும் எஃப்க்கும் இப்ப தேக்கி வைக்கப்படுற சக்தி டபிள்யூ சமன் half FE. அப்ப என்ன இது அடைச்சிருக்கிற பரப்பு தான் அந்த சக்திக்கு சமனா இருக்க போகுது. இப்ப இது அடைச்சிருக்க பரப்பு ஒன்றுலயும் பாத்தீங்களாண்டா ஏலையும் பிலையும் வந்து சமனா இருக்க போகுது. ஏன்னா ரெண்டுலயும் வந்து முதல் பரப்பு வந்து உப்புடி உண்டு, பிறகு அடுத்ததுல உப்புடி அப்படின்னா இதுதான் இங்க வந்து ஃபில்லப் ஆக போகுது. ஏலையும் பிலையும் சமம். அந்த பெட்டியில ரெண்டு நீங்க பரப்பு பார்த்தாலும் சரியா இருக்கும். அதுக்கு அடுத்த சி குறைவா இருக்கும். ரெண்டாவது விட இதுக்கு அந்த பெருமானங்கள் எல்லாம் அந்த பெட்டியில வச்சு நீங்க பாத்தீங்களா தெரியும். என்ன அடைக்கிற பரப்ப பார்க்கணும். அடுத்த 43வது ஒரு லேசான சுருளிவில் ஈர்க்கப்படாத நீளம் டெல்டா எல்லையும் வில் மாறிலி கேயும் உடையது. திணிவு எம்மை உடைய ஒரு சிறிய பொருள் வில்லின் ஒரு நுனியுடன் இணைக்கப்பட்டு தொகுதி உருவில் காணப்படுகின்றவாறு வில்லின் மற்றைய நுனியுடன் இணைக்கப்பட்ட ஒரு சிறிய லேசான வளையத்தினூடாக செல்லும் ஒரு நிலைக்குத்து அச்சை பற்றி சுழற்றப்படுகின்றது. வில்லை ஒரு கிடைத்தளத்தில் வைத்துக் கொண்டு பொருள் மாறா கோணக்கதி ஒமேகாவுடன் ஆரை உடைய ஒரு வட்டப்பாதையில் சென்றார். பின்ன வெளிநோக்கி எஃபி என்ற ஒரு விசதாக்கம், அதாவது கேஇ என்ற ஒரு விசை உள்நோக்கி அந்த ஆர் ஒமேகா ஸ்கொயர் என்ற ஒரு மாறா விசை ஒரு மைய நீக்க விஷயம் வந்து இருக்கும். இப்ப கேஇ சமன் எம் ஆர் ஒமேகா ஸ்கொயர். இ சொல்லியிருக்கோம் இல்ல, ஆனா தொடக்க நீளம் எல்லும் ஆர் ஆர்ன்னு சொல்லியிருக்கோம். அப்ப கே வந்து ஆர் மைனஸ் எல் இது எம் ஆர் ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா வந்து ருட்டுக்குள்ள கே ஆர் மைனஸ் எல் எம் பை ஆர். என்ன முதலாவது விட நாற்பத்தி 44வது 30 பாய்சியில் உள்ள வளிமண்டலத்திலிருந்து தனியாக்கிய வழியில் குறித்த கனளவு முதலில் 80 பாய்சிக்கு வெப்பமாக்கப்பட்டு பின்னர் சீரான வீதங்களில் 15 பாய்சிக்கு குளிர்ச்சியாக்கப்படுகின்றது. வெப்பமாக்கலும் குளிர்ச்சியாக்கலும் மாறாமுக்கத்தில் மேற்கொள்ளப்படுகின்றன. தனியாக்கிய வழியின் பனிவள நிலை 25 பாய்சி ஆகும். நேரம் டியுடன் வழியின் கன அளவு தொலைவு இழப்பதன் மாறல் வென்றா புதுசா வந்த வழியின் அளவு வந்து இருக்கின்ற புதுசா வந்த வழியில தனியிறப்பதன் வந்து அதாவது பனிவட நிலை வந்து 25 வாசியில பனிவட நிலையா இருக்கு. இப்ப 15 வாசி வரைக்கும் கொண்டு போயிட்டு கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப கட்டாயம் படிஞ்சிருக்கும். இப்ப முதலாவது வந்து RH பார்ப்போம். RH வந்து 30 வாசியிலே இருந்திருக்கும். 80 வாசிக்கு வெப்பம் எதிரும். இப்ப RH கட்டாயம் குறைஞ்சிருக்கணும். ஏன் 80 வாசியில கூட வந்திருக்கணும். 80 வாசியில வந்துட்டு பிறகு 15 வாசிக்கு குளிர்ச்சியாக்கலாம். 15 வாசிக்கு குளிர்ச்சியாக்கல என்ன ஆகுதுன்றா அது கட்டாயம் 100க்கு போகும். 15 வாசிக்கு போய்களையும் 100க்கு போகுது. அது வந்து 25 வாசியிலே ஒடுங்கக்கூடிய வழின்னு சொல்லியிருக்கிறான். 15 வாசி என்றா இதுக்குள்ள இருக்க வழி வந்து ஒடுங்கிடும். ஒடுங்கிட்டு தனியாக்கிய வழி ஓகே. முதலாவது அந்த தனியாக்கின வழியில வந்து 15 வாசி இருந்தா ஓகே. அதுக்கு பிறகு ஒடுங்கினா பிறகு 100 வாசியிலே இருக்கும். 100 வாசியில இருந்துட்டு பிறகு அதே வெப்பநிலையில ஒன்றை கலைக்காதபடி அது 100லே நிற்கும். 100 வாசின்னு சொல்றேன்
100லயே நிற்கும். சாரி அப்ப 100% நிற்கும். தனியாக்கிய வழியின் பனியோட நிலை 25 வாசி. 15 வாசிண்டா கூட இருக்குது வழி. நீராவின் அளவு கூட இருக்குது. இப்ப நீராவி ஒடுங்கி 100 வாசிக்கு வரும். ஆனா இப்ப தொடர் வீதப்பதம் பார்க்கணும். தொடர் என்று சொல்றேன். ஓ, தொடர் வீதப்பதம் இல்ல தனி ஈரப்பதம். தனி ஈரப்பதம்டா 80 வாசி வரைக்கும் மாறாம இருக்கும். பிறகு நீங்க 15 வாசி 25 வாசியில இருந்து எப்ப குறைக்க வலிக்கிறீங்களோ அப்ப நீராவி ஒடுங்க தொடங்கும். நீராவி ஒடுங்க தொடங்குற வழியா pHம் குறைஞ்சு கொண்டு இருக்கும். இந்த கேள்வி அந்த வருஷம் ஓபன் கொடுத்த ஏனண்டா மாறா அமுக்கத்திலன்னு சொல்லியிருக்கு. மாறா கெனாவல வந்து சொல்லல, அதால இந்த கேள்வி ஓப்பன். 45வது ஆரையும் திணிவு எம்ஏஎம் உடைய ஒரு கோலில் மையத்திலிருந்து 2Rல் இருக்கும் ஒரு புள்ளி பியிலிருந்து திணிவு எம் உடைய ஒரு துணிக்கு காணப்படுகின்றவாறு நிலைக்குத்தா மேல் நோக்கி எறியப்படுகின்றது. எறியப்படிலிருந்து தப்பல் வேகம் என்றா இயக்க சக்தி ½ mv² வந்து gm over 2R. இந்த 2R தூரத்தில் இருக்கிறத தப்போம். ஹாஃபும் கட்டுப்படும். சாரி எம் வரும். இந்த எம்எம் இந்த எம்எம் கட்டுப்படும். v வந்து ரொட்டுக்குள்ள gm over r. போராதோட 46ஆம் கேள்வி. வந்து ஒரு நீர்த்தொட்டின் அடியில் உள்ள புள்ளியில் ஒரு ஒளி முதல் ஓ ஆனது காணப்படுகின்றால் ஒரு கிடைத்தறி எஸ்ஸின் மீது ஆருடைய ஒரு விட்டம் ஒளிப்பட்டை உருவாக்கின்றது. சி ஆனது நீர் வழி இடைமுகத்தில் உள்ள அவதி கோணம் ஆகும். ஒளி முதல் நிலைக்குத்தாக தூரம் டியினால் மேல் நோக்கி அசைக்கப்படும். ஒளிப்போட்டி நேர முதலாதான் இங்க ஒன்று இருக்குது. இது வந்து இதுல ஒரு ஆருடைய இதை உருவாக்குது. ஆரையுடைய உருவாக்குது. இது வந்து ஓ, இது வந்து ஆர். இது வந்து சியா இருக்கும் படுகிற கோணம். அதுக்கு பிறகு இப்ப டி தூரம் உயர்த்த போறேன். நாம் டி தூரம் உயர்த்தினா பிறகு என்ன இங்கே இருந்து கேட்கல, திரும்ப அந்த சியில தான் படும். அந்த சி கோணம் தானே அவதி கோணம். இப்ப இதுவும் சியா தான் இருக்கும். இது வந்து R' இருக்கும். இது வந்து நான் ஒரு புள்ளிக்கோளம் இருக்கிறேன். இது வந்து கேபிட்டல் R எடுக்கிறேன். இப்ப டி தூரம் உயர்த்தினா பிறகு இவ்வளவு மாறுது சி. அப்ப அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இவ்வளவு தூரத்தையும் நான் இப்ப எக்ஸ்டெண்ட் எடுத்தேன்டா எல்லாத்துக்கும் tan θ போட்டு பாக்குறேன். tan θ சமன் வென்றா இதுலதான் பெறப்போகுது. இதுல வந்து படுறது, இதுல ஒரு ஒளி போட்டு ஆக்கிக்கல மேல வரைக்கல திரும்ப அதே சி கோணத்துலதான் படும். அப்படி படையக்கல அதுக்கு சமாந்தரமான இதுவும் சி இதுவும் சி என ரெண்டு சமாந்தரமா இருக்கும். ரெண்டுக்கும் tan θ எடுத்துட்டா tan θ வந்து R/x. திரும்ப tan θ எடுத்தேன்டா x tan θ tan c tan c tan c எடுத்தா வெயிட். இதுக்கு tan c எடுத்தேன்டா x/r. இதுக்கு tan எடுத்தேன்டா x plus d by சிமோலா. இப்ப x எடுத்தேன்டா x வந்து r tan c. tan c வந்து r tan c plus d by r. similar tan c சமன் r tan c plus d. புதிய r தானே கேட்டது. tan c
சொல்லலாம். பாருங்களா, இது சி, இது சி என்றா இது சி. இப்போ இதை பிள்ளையாடிட்டேன் tan பெருமானத்தை. ஓகே, இதுதான்டா சி, இது சி என்றா அப்ப நான் இதையும் சி என்று எடுக்கலாம். அப்ப திரும்ப tan சி பெருமானம் போட்டு பார்க்கல. tan சி வந்து இது ஆர், இது எக்ஸ் பிளஸ் டி. திரும்ப tan சி ஸ்மால் ஆர் அந்த புதிய வட்டத்துக்கு பார்த்தேன்டா ஆர், இது கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர் பை எக்ஸ் அண்டு வேர். எக்ஸ் வந்து ஆர் பை tan சி, எக்ஸ் வந்து ஆர் பை tan சி என்று வரும். இப்போ அதை பிரதியிட்டோம்டா tan சி சமன் ஆர், எக்ஸ் வந்து ஆர் பை tan சி பிளஸ் டி. குறுக்க வரைக்கணும்டா tan சியும் tan சியும் பெட்டப்படும். இப்போ ஆர் பிளஸ் டி tan சி வந்து ஆருக்கு சமனா இருக்கும். ஓகே, அப்ப ஆர் வந்து ஆர் மைனஸ் டி tan சி என்று வரும். ஐந்தாவோட இதுல அந்த வருஷம் அது ஓப்பன் மாதிரி கொடுத்தா ஏனண்டா ஒளிப்பொட்டு நேர வந்து இங்கதான் வரும், மேலே இருக்கிறதெல்லாம் நாங்க சொல்றேன் இல்லை. அதால அது 47ஆம் கேள்வி. சைரனில் இருந்து மீடன் எஃப் நோட்டை உடைய ஓர் ஒளிகாலம் ஆம்புலன்ஸ் ஒன்று நேர் வீதி வழியே மாறாவேகம் எஃப் நோட் வி நோட்டுடன் செல்கின்றது. ஓயிலிருந்து ஆரம்பிக்கும் கார் ஒன்று ஆம்புலன்ஸுக்கு பின்னால் அதே திசையை இயங்குகின்றது. காரின் வேக நேர வரைவு ஒரு காட்டப்படுகின்றது. காரானது நேரம் டி நோட்டில் ஆம்புலன்ஸில் வி நோட்டை அணுகுகின்றது. நேரம் டியுடன் காரில் உள்ள பயணிகள் கேட்கும் சைரன் ஒலிக்கும் மீடுடன் எஃபின் மாறலை சிறந்த விதத்தில் காட்டும் பிறகு. ஓகேடா, இப்ப ஆம்புலன்ஸ் வந்து முன்னோக்கி சைரனோட போகுது, பின்னுக்கு தான் கார் வருது. இப்ப ஆம்புலன்ஸ் முன்னுக்கு ஃபாஸ்டா போகுது, ஏன்டா டி நோட்ல தான் அவர் பிடிக்கிறார். இப்போ முதலாவது ஃபாஸ்டா ஆம்புலன்ஸ் போகுது, பின்னுக்கு கார் ஸ்லோவா இருந்தேன்டா அவருக்கு மீடன் ஃபர்ஸ்டா குறைவா தான் கேட்கும். குறைவா கேட்கறதோட ஒரு ஏர் முடிவுகளோட போறார், வேகத்தை கூட்டிக் கொண்டு போறாருண்டா அவருக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா கேட்க வலிக்கிடும். இப்ப வேகம் வந்து கூடுற மாதிரி வேணும். சரி, இப்ப எஃப் வந்து சி மைனஸ் பி பிளஸ் எஃப் நோட் இப்படித்தான் இருக்கு. ஏன்னா இது வந்து ஃபாஸ்டா போகுது, இது வந்து பின்னுக்கு ஒரு வேகத்தோட வருது, ஆனா இதை விட ஸ்லோவா தானே வருது. இப்போ இதை நான் V1 எடுத்தேன்டா, இது வந்து சீரா தானே கூட்டிக் கொண்டு போகுது, வேகத்தை சீரா கூட்டுதாண்டா. இந்த எஃப்எம் சீரா கூட்டிக் கொண்டு போகும். இந்த எஃப் வந்து சீரா கூடுதாண்டா ஃபர்ஸ்ட் ஒரு குறைஞ்ச வருமானத்துல இருந்து சீரா கூட்டிக் கொண்டு போகும். பிறகு ரெண்டுமே ஒரு மாறா கதியில போகுது. இந்த வி நோட் சாரி வி என்ற ஒரு மாறா கதியோட போகுது. அப்ப ஆம்புலன்ஸ் வந்து ஒரு வியோட ஒரு ஜூவோட போகுது வைங்க, ஜூவோட அப்படி அந்த வேகத்தோடய போகுது, ஆனா ஃபாஸ்டா போகுது. இப்ப ரெண்டுக்கும் இடைப்பட்ட சார்பு வேகம் வந்து அந்த ஒரு ஜூ மைனஸ் வியா தான் இருக்கும். அது மாறையில தானே. இப்ப இந்த விஎம் எஃப்பும் மாறாம இருக்கும், இந்த எஃப்பும் மாறாம இருக்கும். வந்து திரும்பவும் சீரா வேகத்தை கூட்டிக்கல, சீரா கூடி டி நோட்ல அந்த ஆம்புலன்ஸ் அப்படி கேட்கல, ஆம்புலன்ஸ் எனக்கு வரும். மூன்றாவது விடை. 48வது உருவில் காணப்படும் தடை R2 ஆனது 0 முடிவிலிக்கு மாற்றப்படும். B தொடர்பாக ஏயில் உள்ள அழுத்தம். முதலாவது வந்து எது மாறுந்தடை, R2 மாறுந்தடை. இப்ப இதுக்கு குறுக்க எப்பவுமே V நோட்டுன்ற ஒரு அழுத்தம் தானே இருக்கும். இதே V நோட்டுன்ற ஒரு அழுத்தம் வேண்டா, இந்த தடைக்கு குறுக்க அழுத்தம் தான் இது 0 வேண்டா, இதுக்கு குறுக்க அழுத்தம் தான் இந்த ஏல இருக்கும். இப்ப இதுல இருக்க அழுத்தம் அளவு R3 இன்டு R3 பிளஸ் R4 இன்டு V நோட். இந்த அழுத்தம் மாறாது. முதலாவது 0 தடையண்டா
இதுலயும் பூஜ்ஜியம். இப்ப ரெண்டுக்கும் இருக்க அழுத்த வேறுபாடு வந்து R3 வரும். அப்படி பார்த்தோம்னா மூன்றாவது விட வெட்டலாம், ரெண்டாவது விட வெட்டலாம், அதுக்கு அடுத்த ஓராவது விட வெட்டலாம். இப்ப நாலாவது அஞ்சாவது தான் பார்க்கணும். அதுக்கு பிறகு என்ன, R2 வந்து முடிவிலிக்கு போகுது. R2 முடிவிலிக்கு போச்சுண்டா இது வந்து முழு அழுத்தம் இதுக்கு குறுக்க விட மாட்டேன், இது V0. இப்ப இதுல இருந்து V0 கழிக்கிற மாதிரி வரும். இப்ப V0 மைனஸ் என்று வாக்கிக்கல R3 by நாலாவது விட இதுல இருந்து கிடைக்கிறதா அந்த அஞ்சாவது விடையில R4/ன்னு வந்துருக்குது. அது போல 50வது கேள்வி 49. ஒருவேல் காட்டப்பட்டுள்ளவாறு உலோக குறுக்கு சட்டங்களுடன் ஒருமிக்க இணைக்கப்பட்ட இது சமாந்தர பெரிய மரச்சில்லுகளை உடைய ஒரு இராட்டனம் கொண்டுள்ளது. சில்லுகளின் தளங்கள் வடக்கு தெற்கு திசையில் இருக்குமாறு அவ்விடத்தில் கிடையா உள்ள புவியின் காந்தப்புலம் பியின் திசைக்கு குறுக்கு சட்டங்கள் செங்குத்தா இருக்குமாறும் இராட்டினம் நிமித்தப்பட்டுள்ளது. சில்லுகளினதும் மையங்களினூடாக செல்லும் கிடையச்சுக்களை பற்றிய உருவில் காட்டப்பட்டுள்ள திசையில் ஒரு மாறா சுழற்சி காலம் டீயில் இராட்டினம் சுழல்கின்றது. LM ஆனது டி சமன் நோடில் உள்ளவாறு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு அதிகர் தானத்தில் இருக்கும் ஒரு உலோக குறுக்கு சட்டமாகும். ஓகே, எல்லாம் மேலே இருக்குது. இது எல், இதே டீயுடன் குறுக்கு சட்டத்தின் முனை எம் குறித்து எல் என்னென்று கேட்டிருக்கு. தூண்டிய மின்னியக்க விசையை பற்றி கேட்டிருக்கு. காந்தப்புலம் உங்களை இப்படி பார்க்கணும்டா தனி எடுக்கணும். இப்ப காந்தப்புலம் உங்களை நோக்கி இருக்கின்ற வைப்பா எல்எம் சட்டம் இப்படி இருக்கு. இயக்கம் முதலாவது இந்த திசையில இருக்கும். இப்ப காந்தப்புலத்தோட இயங்கிக்கல காந்தப்புலத்தை வெட்டாது. அப்ப என்ன, காந்த மாற்ற விதம் இருக்காது, காந்தப்பாய மாற்றம் இருக்காது. காந்தப்பாய மாற்றம் இல்லாதபடியா அதுல மின்னியக்க விசை தூண்டாது. இப்ப தொடக்கத்துல மின்னியக்க விசை தூண்டப்பட்டிருக்காது. அப்ப முதலாவது ரெண்டாவது மூன்றாவது நாலாவது அஞ்சாவது பார்க்கணும். பிறகு எங்க உயரா தூண்டப்படும், அந்த செங்குத்தா காந்தாப்புலத்துக்கு செங்குத்தா வெட்டேக்கல. இப்ப இயக்கம் இந்த நோக்கி இருக்கலாம், செங்குத்தா இருக்கலாம், மின்னியக்க விசை தூண்டப்படும். இப்ப இதுக்கு நாங்க இப்ப விளக்கை விதி பார்த்தோம்டா புலம் இயக்கம் மின்னோட்டம் இந்த திசை நோக்கி. இது எல் எல் குறிச்சு எம் வந்து இங்க மைனஸ் இங்க பிளஸ்ண்டா பாசிட்டிவா இருக்கு. அப்ப பாசிட்டிவா கூடணும். அதுக்கப்புறம் திரும்ப கீழே வரையக்குல குறைஞ்சு வந்து கீழே அடியா நேர வரமெல்லோ. இதான் ராட்டினம்டா இங்க இதை நோக்கி இப்படி போய்க்குள்ள பூஜ்ஜியம், இதுல வரைக்குல இங்க வந்துட்டு அப்புறம் இதால வரைக்குல காந்தப்புலத்துக்கு எதிராக ஒன்று நடக்கலையா. அப்ப காந்தபாயம் மாறாதபடியா பூஜ்ஜியம். அப்புறம் இதுல வரைக்குல எதிர் திசையில இருக்கு. அப்ப மைனஸ்ல வரும். அப்படின்டா என்ன வரைய வந்து இப்படி வரும். எத்தனையாம் விட, மூன்றாவது விடை. 50வது ஓய்விலிருந்து புறப்படும் சில்லொன்று உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு சாய்தளத்தின் வழி என் அழுவாம கீழ் நோக்கி உருளவிடப்படுகின்றது. நேரம் சில்லின் சுற்றுலா மீது உள்ள ஒரு புள்ளி பியின் வேகம் வியின் பெருமனின் மாறலை பின்வரும் பெறவுகளில் எது மிகச்சிறந்த விதத்தில் குறிக்கின்றது. இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு. இங்க இருந்து ஊர்ல வரணும். அப்ப புள்ளி பியில இது உருளைகளை என்ன நடக்குதுன்றாடா முதல்ல ஆரம்பத்துல பூஜ்ஜியத்துல தான் தொடங்கும். பிறகு என்னன்னா இங்க வரையக்குல இதுல வரைக்குல மேக்சிமத்துக்கு வரும். திரும்ப இந்த உருள்ற இடம் இருக்குல்லோடா அந்த வட்டமும் இந்த சாய்தளவும் சொல்ற புள்ளியில பூஜ்ஜியமா வந்துடும் பாகம். இப்ப என்ன பூஜ்ஜியமா வந்து வரும். நேரம் குறை மேன் உருள அந்த ஏர் முடல் ஜி சைன் டீட்டான அந்த ஏர் முடல் இருக்கும். அந்த ஏர் முடலால வேகம் கூடி கொண்டு போகும். அப்போ பாஸ்டா சுத்தி கொண்டு இருக்கும். அப்படின்னா இந்த விட சரியா வரும், 5வது விட சரியா இருக்கும். இவ்வளவுதாண்டா 2014.